कं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणम् नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजं मुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्व श्रीगुरुं तं नतोऽस्मि नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87 ஸ்லோகம் 3 சைஷேஷ ஹி உபனிஷத் பிராஹ்மி பூர்வேஷாம் பூர்வஜைர திருதா ஸ்ரத்தையா தாரயேத் யஸ்தாம் ஷேமம் கச்சேத் அகிஞ்சனஹ. நம் முன்னோர்களுக்கு முன்பு வந்தவர்கள் கூட பரபிரம்மத்தை பற்றிய இதே ரகசியமான அறிவையே தியானித்தனர். உண்மையில் இந்த அறிவை சிரத்தையுடன் தியானிப்பவர் எவரும் பௌதிக பற்றுகளிலிருந்து விடுபட்டு வாழ்வின் இறுதி லட்சியத்தை அடைவார்கள். இப்ப நம்ம முன்னோர்கள் கூட ஒரு ரகசியமான அறிவை இதே ரகசியமான அறிவை தியானம் பண்ணாங்க. அது யாரெல்லாம் பரபிரம்மத்தை பற்றின தியானத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும்? பௌதிக பற்று விடுபடும். பௌதிகத்துல இருக்கிற ஆசை பற்றுகள்லாம் விடுபட்டு அவங்க பரபிரம்மத்தை இறுதி லட்சியத்தை அடைவார்கள்னு சொல்றார். அப்ப பரபிரம்மனை பற்றி இந்த ரகசிய அறிவு கற்றறிந்த முனிவர்களின் அதிகாரப்பூர்வமான பரம்பரையின் மூலம் தோன்று தொட்டு வந்துள்ளது. அதனால இதை சந்தேகிக்க கூடாது. பலநோக்கு கர்மங்கள் மற்றும் மனோ தத்துவ வாதம் ஆகியவற்றின் இடையூறுகளை ஒதுக்கி பயபக்தியுடன் பரமனை பற்றிய விஞ்ஞானத்தை விருத்தி செய்து கொள்பவன் பௌதிக உடல் மற்றும் சமூகம் ஆகியவற்றின் பொய்யான உறவுகளை களைய பழகி கொண்டு பூர்ணத்துவம் அடைவதற்கான தகுதியை பெறுவான். யார் இந்த அத்தியாயத்தை யார் படிக்கிறாங்களோ பரபிரம்மனை அறிய வேண்டும் அப்படின்ற தியானத்துல குரு பரம்பரை மூலியமா வருது. அதுல பூர்ண நம்பிக்கை வச்சு இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பௌதிக பற்று இருக்காதான். அப்ப விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் கருத்துப்படி இந்த அத்தியாயத்தின் முதல் 2 ஸ்லோகங்களையும் பிரம்மனை பற்றிய ஓர் உபனிஷதமாகவே கருதலாம். முதல் 2 ஸ்லோகம் உபனிஷத்துன்னு நீங்க சொல்லிக்கலாம். சுகதேவ கோஸ்வாமி இதையே தமது கைவண்ணத்தில் இல்லை என்று கூறிக்கொள்கிறார். ஏனெனில் முன்பு இது சனத்குமாரரிடமிருந்து நாரத முனிவரால் கேட்கப்பட்டு பிறகு அவரால் பேசப்பட்டதாகும். இப்ப இந்த இடத்துல சில விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் கேள்வியா கேட்க போறேன். அது முதல்லயே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இந்த பரபிரம்மத்தனை பற்றின இந்த ஞானம் 3 பேர் பேசுறாங்க. பேசுறது எப்படி சினிமாவில் ஃபிளாஷ்பேக். இப்போ பரீட்சத் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்கிறார், பரபிரம்மத்தை பற்றி வேதங்கள் பேசிச்சா? அதுக்கு சுகதேவ கோஸ்வாமி பதில் கொடுக்கிறார். இந்த முதல் 2 ஸ்லோகங்கள் உபனிஷத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப தன்னை தாழ்மையா வச்சு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். சரியா? சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த உரையாடல் இதுக்கு முன்னாடி நாரத முனிவர், ஏன்னா இது குரு பரம்பரையில வந்த விஷயம். நாரத முனிவர் பத்ரிகாசிரமத்துல நாராயண ரிஷி யாரு? நாராயணன் தான். நாராயண ரிஷியிடம் கேட்டார். அங்க அவருக்கு சொல்றதுக்கு வந்த நாராயண ரிஷி நாராயண ரிஷி இல்லை, அதுல நாராயண ரிஷி கடவுள் விஷ்ணு தான். அவர் என்ன பண்ணாரு, இத மாதிரி இன்னொரு உரையாடல் நடந்தது. அது எப்போ? ஜனலோகத்துல நடந்தது. ஜனலோகத்துல சனகாதிகள் 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தர் அவர் சனந்தனர். சனகாதிகள்ல ஒருத்தர், 4 சனக முனிவர்கள் இருக்கிறாங்க. அதுல சனந்தனர் தலைமையில இந்த மீதி இருக்கிற 3 சனக்கர்களும் முனிவர்களும் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் பதில் சொல்றார். இப்போ இந்த விஷயத்த 3 பேர் பேசுறாங்க, 3 ஜோடி பேசுறாங்க, உரையாடுறாங்க.
அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சரியா? இப்ப அதுதான் இந்த பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவர் கேட்க போனோடனே சுகதேவ கோஸ்வாமி சொன்னார், நாராயண ரிஷிக்கும் நாரதருக்கும் இந்த உரையாடல் நடந்தது, சனந்தரும் முனிவர்களுக்கும் இந்த உரையாடல் நடந்தது. சரியா? இப்ப அடுத்து 4வது ஸ்லோகம். அத்ரனே வர்ணயிஷ்யாமி காதாம் நாராயணான்விதாம் நாரதஸ்ய ச சம்வாதம் ரிஷேர் நாராயணஸ்ய ச. இது தொடர்பாக பரமபுருஷரான நாராயணரை பற்றிய ஒரு வரலாற்றை உமக்கு நான் விவரிக்கிறேன். இது ஒருமுறை ஸ்ரீ நாராயண ரிஷிக்கும் நாரத முனிவருக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலை பற்றியதாகும். அதை பத்தி இப்ப இங்க பேசுறார். அப்போ ஏகதா நாரதோ லோகான் பர்யடன் பகவத் பிரிய சனாதனம் ரிஷிம் திருஷ்டும் யயௌ நாராயணாசிரமம். ஒரு சமயம் பகவானுக்கு பிரிய பக்தரான நாரதர் பல்வேறு கிரகங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஆதி முனிவரான நாராயணரை காண அவரது ஆசிரமத்திற்கு வந்தார். இது பத்ரிகாசிரம், இந்த உலகத்துல இருக்கிற பத்ரிகாசிரம். அங்க நரநாராயண ரிஷியாக பகவான் அவதரித்தப்ப நாரத முனிவர் அங்க வரார். யோவை பாரத வர்ஷேஸ்மின் ஷேமாய ஸ்வஸ்தயே நிருணாம் தர்ம ஜான சமோபேதம் ஆகல்பாத் ஆஸ்திதஸ்தபஹ. பகவான் நாராயண ரிஷி இந்த பாரத பூமியில் மக்களின் இகலோக மற்றும் பரலோக நன்மைக்காக தர்மம், ஆத்ம ஞானம், புலனடக்கம் இவைகளுடன் கூடிய தவத்தை பிரம்மதேவருடைய பகலில் துவக்கத்திலிருந்தே செய்து வருகிறார். நாராயண ரிஷி பத்ரிகாசிரமத்துல உட்கார்ந்து மக்களுடைய நன்மைக்காக, இப்போ நன்மை, அடுத்ததுலயும் பிற இகலோக பரலோக வாழ்க்கையின் நன்மைக்காக எல்லாருக்கும் சொல்லி தரணும்ல. ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை யாரு கொடுத்தது? பகவான் தான் கொடுத்தாரு. பகவான் அவரே ஆதி குரு. அவரு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கும் அவதாரம் எடுத்து வர்றார். அவரே பக்த ரூபத்துல வர்றார், சைத்தன்யரா. ஏன்னா பக்தனா இருக்கிறது எப்படின்னு அவரு தான் சொல்லி தரணும். படைப்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல எல்லா செயலும் கிருஷ்ணர் தான் சொல்லி தரணும், கடவுள் தான் சொல்லி தரணும், சொல்லி தரார். அதுக்காக வரார். அது அவருடைய கருணை. இப்ப அடுத்து ஸ்லோகம் 7. தத்ரோபவிஷ்டம் ரிஷிபி கலாப கிராம வாசிபிஹி பரிதம் பிரணதோ அப்ருச்சத் ஏவம் இதம் ஏவ குருத்வஹ. அங்கு கலாப்ப கிராமத்து முனிவர்களால் சூழப்பட்டு அமர்ந்திருந்த பகவான் நாராயண ரிஷியை நாரதர் அணுகினார். அங்க ஒரு கிராமம், அந்த கிராமம் பத்ரிகாசிரமத்து பக்கத்துல இருக்கு. அந்த கிராமம் பேர் கலாப்ப கிராமம். அந்த கிராமத்துல நாரத முனிவர் வரார். கௌரவ சிரேஷ்டரே, நாரதர் பகவானை வணங்கிய பின் நீர் கேட்ட இதே கேள்வியை பகவானிடம் கேட்டார். கௌரவ சிரேஷ்டர் யாரு? பரீட்சித் மகாராஜர். பரீட்சித் மகாராஜரை, நீங்க இப்ப என்ன கேட்டீங்கல்ல இந்த கேள்விய, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அது எவ்வளோன்னு தெரியல, காலத்துக்கு முன்னாடி நாரத முனிவர் பகவானையே கேட்கிறார். தஸ்மைஹி அவோச்சத் பகவான் ரிஷீனாம் ஸ்ருண்வதாமிதம் யோ பிரம்மவாதः பூர்வேஷாம் ஜனலோக நிவாசினாம். இதே விஷயம் ஜனலோகத்திலேயே நடந்தது. முனிவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க பரபிரம்மனை பற்றி ஜனலோகவாசிகளுக்கிடையே நிகழ்ந்த பண்டைய விவாதம் ஒன்றை பகவான் நாராயண ரிஷி நாரதருக்கு கூறினார். இதுக்கு முன்னாடி இப்போ இவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி நாரதர் நாராயண ரிஷி கேட்டார். நாராயண ரிஷி சொன்னார், ஜனலோகத்துல இந்த மாதிரி ஒரு உரையாடல் நடந்தது, அதுதான் நான் உனக்கு சொல்ல போறேன்னு சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்வயம்புவ பிரம்மசத்ரம் ஜனலோகே அபவத் புரா தத்ர ஸ்தானாம் மானசானாம் முனீனாம் ஊர்த்வ ரேதசாம். பரமபுருஷர் கூறினார், சுயம்புவான பிரம்மாவின் புத்திரரே, முன்னொரு காலத்தில் ஜனலோகத்தில் வசித்த பிரம்மாவின் மானச புத்திரர்கள், மனசுல இருந்து வந்தாங்க. பிரம்மா படைக்கும் போது ஒரு பகுதியில இருந்து ஜீவராசிகள் வரும். அப்போ மனசுல இருந்து வந்த புத்திரர்கள், மானச புத்திரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சனகாதி முனிவர்கள். அப்ப மானச புத்திரர்களும் சிறந்த பிரம்மச்சாரிகளுமான முனிவர்கள் யாரு? இந்த சனகர்கள்.
உன்னத ஓசைகளை உச்சரித்து பரபிரம்மனுக்கு சிறந்ததொரு வேள்வியை நடத்தினர். அப்போ ஒரு வேள்வியை நடத்துறாங்க. ஏன்னா சனகாதிகள்லாம் முதல்ல அருவவாதிகளா தான் இருந்தாங்க. பிரம்மன் தான் பிரம்ம ஞானிகளா தான் இருந்தாங்க. எப்பொழுது விஷ்ணுவனுடைய பாதத்துல இருந்த துளசியை முகர்ந்தார்களோ அப்பதான் அவங்க வந்து பகவத் பக்திக்கு வந்தாங்க. அது வரைக்கும் பிரம்ம ஞானத்துல தான் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுதுன்னா, ஊர்துவ ரேதசாம் அப்படின்னா பொதுவா இப்ப உலகத்துல இனப்பெருக்கம் செய்வதற்காக அந்த விந்துவை கீழே தள்ளுவாங்க. இங்க அது வந்து முனிவர்களோ பிரம்மச்சாரிகளோ சன்னியாசிகளோ அதை கீழே விடாம மேல அனுப்புவாங்க. ஏன்னா அது உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி மூளைக்கு போகும்போது அவங்க வந்து ஞானிகளாகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாகவும் மாறுறாங்க. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த முனிவர்கள் அஹ், அஹ், பக்தர்களாக மாற முடியும். அதுக்கு தான் வந்து பிரம்மச்சாரியம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில மிக தீவிரமாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கும் சரி சன்னியாசிகளுக்கும் கட்டுப்படுத்தும் சக்தி முக்கியம்ன்றாங்க. ஊர்துவ ரேத்தசாம்ன்றதே வந்து கீழே போற அந்த விந்து வந்து மேல் நோக்கி பாயும். மேல் நோக்கி பாயும் போது அவங்களுடைய மூளை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் அருள் நிறைந்ததாகவும் மாறும். அதுதான் இங்க வந்து இந்த வார்த்தை சொல்லுது. நீங்க பார்க்கலாம், மேல் நோக்கி பாயும் வீரியம். அதான். அப்போ இங்க வந்து சத்திரம் என்ற சொல் புரோகிதராக செயலாற்றுவதில் சமமான தகுதி உடையவர்கள். அதாவது அங்க எல்லாம் புரோகிதம் பண்றாங்க. புரோகிதம் ஒரு வேள்வியை நடத்துறாங்க. அந்த வேள்வியில எல்லாரும் சமமான சக்தி உடையவர்கள். இப்ப நாம வந்து ஒரு யஜ்யம் பண்றோம், வேள்வி நடத்துறோம் அப்படின்னும் போது அந்த புரோகிதருக்கு மட்டும்தான் வந்து ஞானியா இருப்பார். இப்போ ஒருத்தர் அந்த தீட்சைக்கு வந்து யஜ்யம் பண்றாருல ஒரு பண்டிதர் வந்து, ஒரு பிராமணர் வந்து பண்ணுவார். நாமெல்லாம் உட்காந்து சுவாகா சுவாகான்னுவோம். திருமண யஜ்யத்திலயும் வந்து அவர் பூஜாரி வந்து இது இது சொல்லுவார், நம்ம அப்படியே போட்டு போட்டு சுவாகா சுவாகா, நமக்கு பதிலா அவர் பண்ணுவார். அவர் தான் அறிவாளி. நம்ம மற்றவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்க ஒருத்தர் புரோகிதம் பண்றதுக்கு யார் பண்றாங்களோ அவங்களுக்கு சமமா எல்லாரும் இருந்தாங்களாம். அதுதான் இங்க வந்து சத்திரம் என்ற சொல் சமமான சமமான தகுதி உடையவர்கள்ன்றத சொல்லுது. அடுத்த ஸ்லோகம் 10. ஸ்வேத தீபம் கதவதி त्वयि द्रष्टुं तत् ईश्वरं ब्रह्मवादः सुसंवृत्तः श्रुतयो यत्र चेरते तत्र हायम् अभूत् प्रश्नस् त्वं मां யம் அனுப்பிருச்சசி. ஆனால் அதே அச்சமயத்தில் பிரபஞ்ச அழிவின் போது யாருக்குள் வேதங்கள் ஓய்வெடுக்கின்றனவோ அந்த ஸ்வேத தீபத்தின் பிரபுவாகிய அனிருத்த மூர்த்தி எனும் என்னை தரிசிக்க நீர் சென்றிருந்தீர். நாரத முனிவருக்கு பகவான் சொல்றார், நாராயண ரிஷி சொல்றாரு, ஸ்வேத தீபம் இருக்கு, அது பௌதிக உலகத்தில் தான் இருக்கு. அதுல அனிருத்தரா பகவான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு நாரத முனிவரும் போறார். அப்போதுதான் அந்த நேரத்துல தான் ஜனலோக முனிவர்களிடையே பரபிரம்மனின் இயல்புகளை பற்றிய ஒரு உற்சாகமான பிரம்ம விசாரம் எழுந்தது. உண்மையில் இப்பொழுது நீர் கேட்ட அதே கேள்விதான் அப்போதும் கேட்கப்பட்டது. இப்ப இது ஸ்வேத தீபத்துல அனிருத்த மூர்த்தியாக பகவான் இருந்தப்ப ஜனலோகவாசிகள் வந்து இத அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்றாங்க. ஸ்லோகம் 11. துல்லிய சருத தபசீலாஸ்துல்ய ஸ்வீயாரி மத்தியமாக அபி சகரு பிரவச்சனம் ஏகம் கஸ்ருஷேவா பரே. இம்முனிவர்கள் எல்லோரும் வேத கல்வியிலும் தவத்திலும் சீலத்திலும் சமமானவர்கள். நண்பர்கள் பகைவர்கள் மற்றும் மத்தியஸ்தர்கள் ஆகியோரிடத்திலும் சமமானவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தங்களில் ஒருவரை பேசுவராக நியமித்து மற்றவர்கள் ஆர்வத்துடன் கேட்கலாயினர். இது துல்லிய துல்லிய அப்படின்னா எல்லாம் சமமானவர்கள். ஆனாலும் ஒருத்தர் வச்சு ஒருத்தர் தான் பேசணும். எல்லாரும் பேசினா குழம்பிடுவோம். ஒருத்தர் பேசணும். நான் சொன்ன மாதிரி புரோகிதம் பண்ற அந்த யஜ்யம் பண்ணக்கூடிய அவர் வந்து சிறப்பானவரா இருக்கணும். ஆனா இங்க எல்லாருமே சமமானவர்கள் தான். இருந்தாலும் அவங்களே ஒருத்தர் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நீங்க பேசுப்பா நாங்க கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்க நடந்தது. பஸ்டி சனந்தன உவாச்ச. இதுல அந்த 4 சனகாதி முனிவர்கள்ல சனந்தனர் பேசுறார். ஸ்வசிருஷ்டம் இதம் ஆபீய சயானம் சக சக்திபிஹி தத் அந்தே போதயாம் சக்ருஸ்தல்லிங்கை ஸ்ருதய பரம் யதா சயானம் சம்ராஜம்
வந்தின வந்தினஸ்தத்பராக்கிரமை பிரத்யூஷே அபேத்ய ஸ்லோகைர் போதயந்தி அனுஜீவினः. ஸ்ரீ சனந்தனர் பதில் அளித்தார். தம்மால் முன்பு சிருஷ்டிக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தை ஒடுக்கிய பின்பு பரமபுருஷர் தனது சக்திகளுடன் உறங்குவது போல சில காலம் படுத்திருந்தார். அதிகாலையில் அரசவை புலவர்கள் அரசரின் பராக்கிரமங்களை பாடி அவரை எழுப்புவது போல அடுத்த சிருஷ்டிக்குரிய நேரம் வந்ததும் வேதமூர்த்திகள் பகவானின் மகிமைகளை பாடி அவரை துயிலெழச் செய்தனர். இது எங்க எப்ப நடக்குது? சனந்தர் சொல்றாரு, நீங்க இது திருப்பாவையில வரும். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஒரு மன்னன் தூங்குறான்னு வச்சுங்களேன், அங்க பள்ளிக்கட்டிற்கீழே அங்க மன்னனுக்கு படுக்கை அறைக்கு வெளியே நின்று பாட்டு பாடுவாங்க. நீங்க ரங்கநாதர் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா முதல் விஸ்வரூப தரிசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4:30 மணிக்கு ஒன்று இருக்கான், அது என்னன்னு தெரியல. ஆனா பகவானை தூயிலிடுறதுக்கு ஒரு அழகா ஒருத்தர் பாடுவார். அந்த மாதிரி பகவான் சும்மா அவரது தூக்கமும் யோக நித்ரைன்னு சொல்றோம்ல, அவரது தூக்கம் நம்ம தூக்குற மாதிரி அஜ்ஞான தூக்கம் கிடையாது, அது ஞான தூக்கம் தான். அது ஒரு லீலை, பகவானுடைய லீலை. எல்லாம் உலகத்தெல்லாம் விழுங்கிட்டார். பிரபஞ்ச அழிவுல பகவான் எல்லாத்தையும் உள்ள எடுத்துருவார். எல்லாம் உள்ள போய் வயிற்றுல ஒடுங்கிடும். மகாவிஷ்ணுவனுடைய வயிற்றில் ஒடுங்கி விடும் பிரபஞ்சங்கள்லாம். இப்போ அடுத்த சிருஷ்டிக்காக அவர் தூங்குற மாதிரி எப்படி சயன பெருமாளா இருக்கிறார். அப்ப அவரை தூளெழ வைக்கிறாங்க. யாரு? வேதமூர்த்திகள். அதான் இங்க நடக்குது. அப்ப சிருஷ்டி காலத்துல பகவான் மகாவிஷ்ணுவின் சுவாசத்திலிருந்து வேதங்கள் தான் முதலில் தோன்றின. இவ்வாறாக வேதங்கள் உருவகம் ஏற்று பாருங்க, வேதங்களுக்கு பர்சானிஃபைடு உருவகம் ஏற்று பகவானை அவரது யோக நித்திரையிலிருந்து தூயிலெழ செய்து அவருக்கு பணிபுரிகின்றன. நாரதர் நாராயண ரிஷியையும் பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமியையும் கேட்ட அதே கேள்வியை சனகரும் மற்ற முனிவர்களும் சனந்தனரை கேட்டனர் என்பதையே சனந்தரின் இக்கூற்று குறிப்பாக உணர்த்துகிறது. பகவான் சர்வக்னர் என்பதால் அவரது மகிமைகளை பற்றி அவருக்கு நினைவுபடுத்த வேண்டியதில்லை, தேவையில்லை என்பது வேதமூர்த்திகளுக்கு தெரியும் என்றாலும் அவர்கள் பகவானை துதிக்க இச்சந்தர்ப்பத்தை உற்சாகத்துடன் பயன்படுத்தி கொண்டனர். பகவான் எதாவது சொல்லி தரணுமா, எதனா கொடுக்கணுமா, எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு போய் ஞாபகம் ஏந்திருங்க அப்படின்னு சொல்லக்கூட தேவையில்லை. ஆனா இது ஒரு சந்தர்ப்பம். பகவானை போய் பார்க்கும்போது பகவானை நம்ம புகழணும்னு அவசியம் இல்லை. இந்த அரசியல்வாதிகள்லாம் புகழ்ந்தா தான் நமக்கு பதவி கிடைக்கும் இல்லையா? இல்லை மனிதர்கள் கூட, யாராவது மனிதர்களை போய் நீங்க புகழணும், அப்பதான் வேலை நடக்கும். இங்க அப்படிலாம் இல்லை. நீங்க புகழிலையோ உங்களுக்கு பகவான் படி அளப்பார். ஆனால் புகழ்வதுனால யார் புகழறாங்களோ அவங்களுக்கு நன்மை நடக்கும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை வேதமூர்த்திகள் பயன்படுத்தி கொண்டனர். ஒரு சந்தர்ப்பம் வருது, ஏன்னா முதல்ல வெளியே வந்தது அவங்கதான். பகவானுடைய மூச்சு காற்றுல இருந்து வினி சிருஷ்டி ஆரம்பிக்குது. அந்த சிருஷ்டியில முதல்ல வர்றது வேதங்கள். அதனால வேதங்கள் உடனே அதை பயன்படுத்திக்கினாங்க. சரி, உடனே பகவானை நாம் பாடலாம் அப்படின்ட்டு. இதான் இது ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸ்ரீ ஸ்ருதய ஊச்சுஹு ஜய 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 ஜஹி யஜாமஜித தோஷ கிருபீத குணாம் त्वम् असि यत् आत्माना समवृत्त समस्तपकः अगजहत् ओगसाम् अखिल शक्ति अवबोधकते क्वचित् अजयात्मना सरतो நுசரேன்னிகமஹ. சுருதிகள் கூறின. இது வேதங்களை சுருதிகள்னு சொல்லலாம். அந்த சுருதிகள் சொல்றாங்க, ஜெயிக்கப்பட முடியாதவரே அப்படின்னா, அஜாம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது, அஜித அப்படின்ற பெயர்லாம் பகவானுக்கு உண்டு. ஜெயிக்கப்பட முடியாதவரே, உமது வெற்றி விளங்குவதாக, பல்லாண்டு வாழ்க, வெற்றி விளங்குவதாக, ஜெய ஜெய.
இயல்பாகவே தாங்கள் ஐஸ்வர்யங்களிலும் பூர்ணமாக விளங்குகிறீர். எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்துவதற்காக இயற்கை குணங்களின் மீதான ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் நித்தியமான மாயா சக்தியை வென்று அருள் புரியுங்கள். அசையும் மற்றும் அசையாத உடல்களை பெற்றுள்ள ஜீவன்களின் அனைத்து சக்திகளையும் விழிப்புற செய்பவரே, நீங்கள் உங்களுடைய பௌதிக மற்றும் ஆன்மீக சக்திகளுடன் லீலைகள் புரிவதை வேதங்களால் சில சமயம் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. வேதங்களாகிய நாங்கள் சொல்றோம், சுவாமி நீங்க ஜீவன்களுக்கு இப்ப ஜீவராசிகள்லாம் படைச்சு இந்த பிரபஞ்சத்துல விட்டுருக்கிறாரு. எதுக்கு? அதுங்களுக்கு சரியா புத்தி பாடம் புகட்டுறதுக்கு. நம்மெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் இந்த சிறைச்சாலையில? நல்ல பாடம் கத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது இயற்கை குணங்களின் மீதான ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் நித்தியமான மாயா சக்தியை வென்று அருள் புரியுங்கள். அந்த மாயா சக்தியை நாங்க வெல்ல முடியாது, நீ வெல்லலாம். அதுங்களை கட்டுப்படுத்தி மாயா சக்தி எங்க மேல வராத மாதிரி நீ பார்த்து எங்களுக்கு காப்பாத்துப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இதுக்குரிய விளக்கம் போகுது பெருசா. அப்ப இந்த ஜீவ கோஸ்வாமி இதுல சொல்றாரு, கருத்துரைக்கிறார். என்ன கருத்துரைக்கிறாருன்னா, ஸ்ருதிகள் இந்த இடத்துல 14வது ஸ்லோகத்துல இருந்து 41வது ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 28 ஸ்ருதிகள், 28 பர்சன்ஸ்னு வச்சுக்கலாம், 28 நபர்கள். இது ஸ்ருதிகள் பெண்பால்னு சொல்றாங்க, பெண்கள்னு சொல்றாங்க. அதான் நம்ம கோபியர்ல பார்க்கும்போது சுருத்திச்சாரி கோபிகள் அப்படின்னு படிச்சோம். எனக்கு இன்னும் அது சந்தேகமா, வேத மூர்த்திகள் நீங்க சொல்லிட்டாங்க, ஆனா சில பேர் இதை பெண் அப்படின்னு சொல்றாங்க. எனிவே ஒரு நபர்னே வச்சுக்கலாமே. 28 முக்கிய சுருத்திகள், அபிப்பிராயங்கள், 28 வேதங்கள், 28 ஸ்ருதிகள், 28 பாட்டை பாடுறாங்க. இது ஒவ்வொரு உபனிஷதும் சுருத்திகளும் பரபிரம்மனை அணுகுவதற்கு பல்வேறு முறைகளை வச்சிருக்கிறாங்க. இதுல எது முக்கியம்? இதுல எது முக்கியம்னா, பகவானை அடைவதற்கு தூய பக்தியை பத்தி பேசுது பாருங்க, அதான் முக்கியம். மற்றதெல்லாம் இருக்கு. பரபிரமனை பேசுது, பரமாத்மனை பேசுது, பகவானை அடைவதற்கான பக்தி தொண்டை, தூய பக்தி தொண்டை பேசுறது ரொம்ப முக்கியம். பகவானிலிருந்து வேறுபட்டிருப்பதையும் முதலில் மறுத்து கூறியும் பிறகு அவரது இயல்புகளை சிலவற்றை விவரிப்பதன் மூலமாக உபனிஷதுகள் நமது கவனத்தை பரமபுருஷரிடம் திருப்புகின்றது. இப்ப நாம உபனிஷத்துக்கள்லாம் பகவானை பற்றி தூய பக்தி தொண்டை பேசுறதுங்க நம்ம கவனத்தை பகவான் பக்கம் திருப்புது. அப்ப இதுல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இத விளக்கும் போது சொல்றாரு, ஜெய ஜெய அப்படின்றது ரெண்டு வார்த்தை. எந்த விஷயத்த 2 முறை சொல்றோம்னா அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம்னு அர்த்தம். அப்ப இங்க மகிழ்ச்சி, சில நேரத்துல மகிழ்ச்சி வந்தாலும் திருப்பி திரும்பி அதே சொல்லுவோம். பக்தி பரவசத்தினால 2 முறை சொல்றாரு. பகவான் கேட்பாரு, மேன்பு மிகு நிலையை நான் எப்படி காட்டணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜீவராசிகள் அதற்கு பதிலாக கருணை கூர்ந்து அனைத்து ஜீவராசிகளின் அறியாமையை அழிக்க அவர்கள் பகவான் தமது தாமரை பாதங்களில் கவர்ந்திழுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றது. சரிப்பா, என்ன வேணும்? எதுக்கு ஜெய ஜெயன்னு சொல்லிங்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னும் போது, மாயையிலேருந்து காப்பாத்தி உங்க பக்கம் எங்களை இழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பகவான் சொல்றாரு, மாயை நல்லது தானே, நற்குணங்கள் நிறைந்ததாச்சே மாயை அப்படின்னு ஒரு சும்மா எதிர்வாதம் வைக்கிறார். அதனால்தான் குரூப்பித்த குணாம் அப்படின்னு சொல்றார். அப்ப உண்மைதான் சுவாமி. ஆனா அது மாயை என்ன பண்ணுது? நம்மள மதி இழக்க செய்கிறது. மாயை 2 வேலை பண்ணும், தூக்கி விசிறி அடிக்கும். கவரிங் பொட்டன்சி, த்ரோயிங் பொட்டன்சின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. மூடிடும், நம்ம அறிவை மூடிடும். மறைக்கும் சக்தி, வீசி அடிக்கும் சக்தி. மாயைக்கு 2 சக்தி இருக்கு. தூக்கி அடிக்கும். நம்ம படிச்சுட்டோம் இதெல்லாம். முதல்ல மூடி வச்சுக்குப்பான். நம்ம கொஞ்சம் அதையும் தாண்டி வரலான்னு பார்த்தோம்னா தூக்கி விசிறி அடிக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. இல்ல, நம்மள பௌதிக உடலோடு அடையாளப்படுத்தி கொள்ள செய்கிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்கள் கரை படிந்துள்ளது தோஷ கிருப்பித்த. ஏனெனில் அவற்றின் முன்னிலையில் தாங்கள் தோன்றுவதில்லை. இப்ப மாயை இருந்துச்சுன்னா பகவான் வரமாட்டார்.
அதனால எங்களை காப்பாத்துங்கன்னு நாங்க கேட்குறோம். அதனை நீ இப்ப நாங்க தோத்துருவோம் மாயை கிட்ட. நீ அஜித்தக, அஜித்தக நீ வெற்றி அடைவாய். நீ எல்லாத்துலயும் வெற்றி பெறுபவன். உன்னை யாரும் தோக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவரே மாயினால் வெல்லப்பட முடியாதவர். ஆனால் பிரம்மாவை போன்ற மற்றவர்களோ தங்கள் சொந்த பிழைகளாலே தோற்கடிக்கப்படுகின்றது. பிரம்மாலேருந்து எல்லா ஜீவராசி பாருங்க மாயை கிட்ட அடி வாங்கி தான் ஆகணும். யாரா இருந்தாலும் மாயை கிட்ட அடி வாங்காம இருக்கவே முடியாது. மாயை எல்லாரையும் பதம் பார்க்கும். மாயையினால வெல்லப்பட முடியாதவர் நீங்க மட்டும்தான் சுவாமி. அதனாலதான் கேட்குறோம். அதுக்கு என்ன ஆதாரம்? நான் மாயினால் வெல்லப்பட முடியாதவன் சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு கேட்கிறார். நீங்க இந்த உலகத்தை மாயையை படைக்கிறதுக்கு முன்னாடியே நீ எல்லாமே வச்சிருந்தீங்களே சுவாமி. எல்லாமே உங்ககிட்ட இருந்தது, எல்லா ஐஸ்வர்யங்களையும் இருந்தது. ஜீவன்களின் அறியாமையை களைவது மட்டுமே அவர்களை பகவானின் தாவரை பாதங்களின் கொண்டு சேர்ப்பது போதுமானதல்ல என்று இப்பொழுது பகவான் ஆட்சேபிக்க கூடும். ஜீவன்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும். அறியாமை போகணும், பகவானை சென்றடையணும். அறியாமை தான் போச்சே போதாதா அப்படின்னு கேட்டா, போய் பகவானை சென்று அடையாமல் பகவத் பக்தியை நம்ம அடையலைன்னா நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அறியாமை போயிடுச்சு, ஓகே. ஆனா அடுத்து பகவானை சென்று அடைய வேண்டும். பக்தியாகம் ஏகையா கிரகை, பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே என்னை அடைய முடியும். அதனால ஜீவராசிகள் அறியாமை போனா கூட அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். மாயாவாதிகளுக்கெல்லாம் அறியாமை போயிடுச்சு. இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது, உலகம் மாயை நிறைந்தது, இதெல்லாம் மாயாவாதிகள் கூட வந்துடுவாங்க. ஆனா அடுத்து கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணுன்ற நிலைக்கு வரமாட்டாங்க அவங்க. அப்ப அங்க அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க, அங்க அவர்கள் தோற்று விடுவார்கள். அதனால பகவானே அனைத்து சக்திகளையும் எழுப்புபவரே ஜீவராசிகளின் புத்தியையும் புலன்களையும் படைத்த பின் கடுமையாக உழைப்பின் பின் பலனை அனுபவிக்கும்படி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். மேலும் உங்களுடைய கருணையினால் ஞானம், அஷ்டாங்க யோகம் மற்றும் பக்தி தொண்டு ஆகிய முன்னேற்ற பாதைகளில் செல்வதற்காக அவர்களுடைய திறமையை நீங்கள் எழுப்புகிறீர்கள். இவ்வாறாக முறையே பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய உமது அம்சங்களை நோக்கி அவர்களை முன்னேற்றி செல்ல நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். ஞானம், யோகம் மற்றும் பக்தி ஆகியவை பக்குவம் அடையும் போது முறையே பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய உமது அம்சங்களில் ஒன்றை ஜீவராசி உணர்வதற்கான சக்தியை நீங்களே அளிக்கிறீர்கள். பலவிதமான பாதைகள் இருக்கு பகவான் முழு பூர்ண உண்மையை அறிவதற்கு. பூர்ண உண்மையை 3 நிலைகளில் அறிகிறோம்: பிரம்மன், பரமாத்மா, பகவான். பிரம்மன் பரமாத்மா வரைக்கும் வந்துட்டு கூட பகவானை அறியலைன்னா திரும்பி பௌதிக உலகம்தான். ஏன்னா பிரம்மன் எங்கும் பரவி இருக்கும், பிரம்மன் இருக்கிற கடவுள் தான். எல்லாருடைய இதயத்தில் இருக்கும் பரமாத்மா. இதுல கொஞ்சம் முன்னேற்றம் வரலாம். இதயத்துல இருக்கிற பரமாத்மா கிருஷ்ணர் தான் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்மீக உலகம் அடைஞ்சிடலாம். ஆனா இதயத்துல இருக்கிற பரமாத்மா வெறும் சக்தின்னு நினைச்சாங்கன்னா இங்கதான் இருப்பாங்க. அந்த பரமாத்மா பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் எப்போ ஒரு யோகி நினைக்கிறானோ அப்போ அவனுக்கு பக்தி யோகம் வரும். இப்ப ஞான யோகம்ன்றது அறிவது, கடவுளை பற்றி அறிவது, கிருஷ்ணரை பற்றி அறிவது பக்தி ஞானமாக மார்க்கமா மாறிடும். வெறுமனே கடவுளை பற்றி அறியறது அப்படின்னா அது ஞான யோகம். அந்த ஞான யோகத்துல பிரம்மனை அறிவார்கள். எங்கும் பரவி இருக்கும் பிரம்மன், எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்ற புது அறிவு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரணும்னா, முன்னேறணும்னா அவங்க இதயத்திலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு பொதுவா புரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க அங்கேயே நின்றுடுவாங்க. இதயத்தில் இருக்கிற கடவுள் சிரோதக சாய் விஷ்ணு 4 கரங்களை உடைய நம்முடைய கட்டை விரல் அளவில் இருக்கக்கூடிய சங்கு சக்கர கதாபானையை வச்சிருக்கிற 4 கரங்களை உடைய திருமால் விஷ்ணு அப்படின்னு புரிஞ்சாங்கன்னா ஆன்மீக உலகம் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் அதெல்லாம் யார்? இந்த பிரம்மன், பரமாத்மா, அவருடைய பூர்ண அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்ற அந்த நிலைக்கு ஒரு ஜீவராசி வரும்போது தான் அங்கே முன்னேற்றம் ஏற்படும். அந்த முன்னேற்றத்துக்கு அதுக்கும் கடவுள் தான், கிருஷ்ணர் தான் அருள் புரியணும். வேதமூர்த்திகளின் இக்கூற்றுக்கான அதிகாரப்பூர்வமான ஆதாரம் உள்ளதா என்று பகவான் கேட்பாரானால் வேதமூர்த்திகள் பணிவாக பதில் சொல்லுது, நாங்களே இதற்கு ஆதாரம். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய மாயா சக்தியுடன் இணை சேர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்தரங்க சக்தியுடன் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறீர்கள்.
தற்போதுள்ளதை போன்ற சில தருணங்களில் உமது செயல்கள் வெளிப்படையாக தோன்றுகிறது. இத்தகைய தருணங்களில் வேதங்களான எங்களால் உங்களுடைய லீலைகளை அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது. நீங்க ரெண்டு சக்தி இருக்கு பகவானுக்கு, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி. இந்த பகிரங்க சக்தின்றது தான் மாயை. மாயையோட நீங்க இந்த மாதிரி உலகத்தை சிருஷ்டி பண்ணிடுறீங்க. அப்படி சிருஷ்டி பண்ணும்போது அதெல்லாம் எங்களால உணர முடியுது. ஆனா எப்பொழுதுமே நீங்க பகிரங்க அந்தரங்க சக்தியோட இருக்கிறீங்க. உள் சக்தி அதோட நீங்க எப்பொழுதுமே இருக்கிறீங்க. பரமபுருஷரான தங்களது நேரடியான சவகாசத்தின் மூலம் அதிகாரம் பெற அளிக்கப்பட்ட சுருதிகள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்களுடைய புத்தி, புலன்கள், மனம் மற்றும் உயிர் ஆகியவற்றை உபயோகித்து பரம்பிரமனை தேடுவதற்காக கர்ம, ஞான, யோக மற்றும் பக்தி முறைகளை பிரகடனம் செய்கின்றன. இந்த சுருதிகள்ன்றது வேதங்கள் பகவானை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லி தருது, பிரகடனம் காட்டுது. வேதங்கள்லாம் நம்ம பகவானை அடைவதற்கான வழிமுறைகளை காட்டுகின்றது, சொல்லி கொடுக்கிறது. வேதங்கள் பல இடங்களில் பரமனின் உன்னதமான தனிப்பட்ட குணங்களை போற்றுகின்றது. பின்வரும் ஸ்லோகம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், கோபாலதாபனி 3 உபனிஷதங்கள்ல இங்க இந்த மாதிரி பகவானுடைய தனிப்பட்ட குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூட்ட சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மன ஆத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசக சாட்சி சேதா கேவலா நிர்குணஸ்ச. ஒருவரேயான பரமபுருஷர் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களிலும் மறைந்து வாழ்கிறார். எல்லாத்திலையும், உயிருள்ள உயிரற்ற எல்லாத்திலையும் இருக்கிறார். எல்லா ஜட பொருள்களிலும் பரவியுள்ள அவர் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் அமர்ந்துள்ளார். பிரம்மனாக எல்லா பொருள்லையும் இருக்கிறார். பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கிறார். அவர் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு ஜீவன்களின் பௌதிக செயல்களை கண்காணிக்கிறார். ஜீவன்கள் நாமளே மறந்துடலாம் சில விஷயங்களை, அவர் மறக்க மாட்டார். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. கெட்டதை நம்ம மறந்துடுவோம், நல்லது நமக்கு ஞாபகம் இருக்கும். நாம செய்யற நல்லதுகள்லாம் நாம ஞாபகம் வச்சுப்போம். ஆனா கெட்டதை மறந்துடுறோம். கெட்டதோ நல்லதோ எல்லாமே பரமாத்மாவுக்கு தெரியும். இவ்வாறாக பௌதீக குணங்களற்ற அவர் ஒப்பற்ற சாட்சியாகவும் உணர்வளிப்பவராகவும் இருக்கிறார். பரமனின் தனிப்பட்ட குணங்கள் பின்வரும் உபநிஷதுகளில் மேற்கோளிலிருந்து மேலும் விவரிக்கப்படுகின்றது. பகவானை பத்தி, அவருடைய தனிப்பட்ட குணங்களை பற்றி உபநிஷதுகள் சொல்லுது. யஹ சர்வக்ன சர்வவித் யஸ்ய ஞான மயம் தபக. யார் அனைத்தும் அறிந்தவரோ, யாரிலிருந்து சகல ஞானத்தின் ஆற்றல் வருகிறதோ, அவரே அனைவரிலும் அதிக விவேகம் உள்ளவராவார். முண்டக உபனிஷத் சொல்லுது. சர்வஸ்ய வச்சி சர்வஸ்யே சானக. அவரே எல்லாவற்றுக்கும் இறைவனும் எல்லாவற்றையும் ஆள்பவரும் ஆவார். பிரகத்தாரண்யக உபனிஷத் சொல்லுது. மற்றும் யஹ பிருத்திவ்யாம் திஷ்டன் பிருத்திவ்யா ஆந்தரோ யம் பிருத்திவி ந வேதக. யார் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து அதில் வியாபித்திருக்கிறாரோ, யாரை இந்த மண்ணுலகம் அறியாதோ, அறிய முடியாது. அவரை அறியறது அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது. அவரா கருணை வச்சாதான் நம்ம அவரை அறிய முடியும். சிருஷ்டியில் இப்போ இதெல்லாம் பகவானுடைய தனிப்பட்ட குணங்களை விவரிக்கின்றது. சிருஷ்டியில் பகவானுக்குள்ள பங்கு பல சுருதி வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரகத் ஆரண்யக உபனிஷத் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. சோ காமயத பகுஷ்யாம். நான் பலவாக பரிணமிக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். பகவான் நான் எல்லாமாக விரிவடைய வேண்டும் நினைக்கிறார். சிருஷ்டிக்கு முன்பாக பரபிரம்மன் விருப்பத்தை அனுபவித்தார். எனவே பகவானின் சொரூபம் நித்தியமானதாகும் என்பதை சோ காமயதக அவர் விரும்பினார். யார் விரும்ப முடியும்? ஒரு நபர் தான் விரும்ப முடியும். ஒரு சக்தி விரும்பாது. ஒரு நபர், உணர்வுகள் உள்ள ஒரு நபர் தான் விரும்ப முடியும். எனவே பகவான் பகவானுடைய சொரூபம், பகவானுடைய ரூபம் நித்தியமானதுன்னு தெரியுது இங்க. மேலும் விருப்பமானது மனிதர்களுடைய தனிப்பட்ட ஒரு இயல்பாகும் இல்லையா? அவ்வாறே ஐத்தரேய உபனிஷதம் பின்வருமாறு கூறுகிறது. சக ஐக்ஷத தத் தேஜோ ஸ்ருஜதக. அவர் பார்த்தார், அவரது சக்தி சிருஷ்டியை அனுப்பி வைத்தது.
தத் தேஜக எனும் சொல் இங்கு மாயையின் மேல் பார்வையை செலுத்தி பௌதிக சிருஷ்டியை தோற்றுவிப்பவரும் பகவானின் பகுதி அம்சமுமான மகாவிஷ்ணுவை குறிப்பிடுகிறது. அல்லது தத் தேஜக எனும் சொல் பகவானுடைய அருவ பிரம்மன் அம்சத்தை குறிக்கக்கூடும். அதாவது எங்கும் பரவியுள்ள நித்திய இருப்பு கொண்ட அவரது சக்தியை அது குறிப்பிடக்கூடும். பகவான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு விரும்பினார். அப்போ வந்து படைக்க விரும்பும்போது அவரே அதுல பரவியும் நிக்கணும். அதான் இங்க சொல்லுது. அவரே ஏன்னா அவரென்று எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பௌதிகமோ ஆன்மீகமோ அவர் கொடுக்கணும் சக்தி. அவர் அதுல ஊடுருவி பரவி பரவி இருக்க வேண்டும். அதான் பிரம்மன். எல்லாத்துலயும் அவர் இருக்கணும். அவர் வரணும். பௌதிகத்திலயும் அவர் இருக்கிறார். ஆன்மீகம் அது அந்தரங்கமாயிடுது. அவர் எல்லாத்துலயும் அவர் பரவி நிக்கணும். அப்ப அதை விருப்பப்பட்டார், அவர் பரவி நிற்கிறார். அப்ப பிரம்ம சமிதாதி ஸ்லோகம் யஷ பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோட்டி கோட்டே ஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷ பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. மகா சக்தி படைத்தவரான கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன். அவரது உன்னதமான ரூபத்திலிருந்து வெளிப்படும் பிரகாசமான ஜோதியே அறிவு பிரம்மமாகும். கலப்படமற்றதும் பூர்ணமானதும் எல்லையற்றதுமான இது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் உள்ள பல வகைப்பட்ட எண்ணற்ற கிரகங்களை அவற்றின் வெவ்வேறு ஐஸ்வர்யங்களுடன் தோற்றுவிக்கிறது. பிரம்மன் தான். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். பிரம்மன் தான் சக்தி இல்லையா, பகவானுடைய சக்தி. அந்த சக்தி தான் அது எண்ணற்ற கிரகங்கள் எல்லாம் உருவாக்குது. ஸ்ரீதர சுவாமி அவருடைய இந்த ஸ்லோகத்தினுக்கு அவர் ஒரு பிரார்த்தனையை வெளியிடுறார். இனி வரக்கூடிய அனைத்துலயும் ஸ்ரீதர சுவாமி இந்த பிரார்த்தனை ரொம்ப கடினமா சொல்றாங்க இல்லையா சுருத்திகள். அதை வந்து எளிமையான ஒரு பிரார்த்தனைய அவர் பேசுறார், அவர் பாடுறார். ஜய ஜயாதித ஜய ஜயாதித ஜஹி அங் ஜஹி அகஜங்கமா விருத்திம் அஜாம் உபநீத மிருஷா குணாம் நாஹி பவந்தம் ருதே பிரபவந்தியமி நிகம கீத குணார்ணவதா தவ. வெள்ளிதற்கரியவரே, அஜித்தான்னு சொன்னாங்கல்ல, வெள்ளிதற்கரியவரே உமது வெற்றி விளங்குவதாக. அசைவன அசையாதன ஆகிய ஜீவன்களை மூடி மறைப்பதும் அறியாமை குணங்களை அடக்கி ஆள்வதுமான உங்களுடைய நித்திய மாயின் ஆதிக்கத்தை வென்று அருள் புரியுங்கள். உங்களுடைய செல்வாக்கு இல்லையெனில் கடலளவு உன்னத குணங்களுடையவர் என்று உங்களை பாடும் சக்தியை இந்த வேத மந்திரங்கள் எழுந்துவிடும். நீங்க இந்த அருள் புரியலன்னா நீங்க வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத வந்து நாங்க சொல்ல முடியாதுல்ல. மாயையே யாராலையும் வெல்ல முடியாதுங்க. ஆனா உங்களால வெல்ல முடியும். அதனாலதான் நீங்க அஜித்தர். அதுக்கும் நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். மாயைன்றது உன்னுடைய சக்தி. உன்னுடைய சக்தியை நாங்க எப்படி வெல்ல முடியும்? அதை நாங்க வெல்லணும்னா நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை முடிகிறார். 15வது ஸ்லோகம். 15 பண்ணிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 15வது ஸ்லோகம் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். பிருஹத் உபலப்தம் ஏதத் அவயந்தி அவச்சேஷதயா யத உத யாஸ்தம் அயௌ விக்ருதேர் மிருதி வா விக்ருதாத் அத்தர்ஷயோ தத்துஸ்த்வயி மனோ வச்சனாச்சரிதம் கதம் அயதா பவந்தி புவி தத்த பதானி நிருணாம். மண்ணிலிருந்து மண்பாண்டங்கள் செய்யப்பட்டாலும் அவற்றிலுள்ள மண் மாறுவதே இல்லை. அதுபோல அனைத்து பரபிரம்மனிலிருந்து படைக்கப்பட்டு இறுதியில் அவரிலேயே ஒடுங்குகின்றன. ஆகவே அனைத்து இருப்புகளுக்கும் முடிவான அஸ்திவாரம் பரபிரம்மனே என்பதால் கண்ணால் காணப்படக்கூடிய இவ்வுலகம் பரமனோடு அடையாளப்படுத்தப்படுகிறது. இவ்வாறாக வேத காலத்து முனிவர்கள் தங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தையும் உங்களிடம் மட்டுமே அர்ப்பணித்தனர். மனிதர்களால் தாங்கள் வாழும் பூமியின் மேல் தங்கள் அடிகளை தொடாமல் எப்படி வாழ முடியும்? உதாரணத்தோட விளக்குறாங்க. மண்ணுல இருந்து மண் பாண்டம் செய்யறோம், சரியா? அப்ப கூட அந்த மண் பாண்டம் மண்ணாதான் இருக்கு இல்லையா?
மண் பாண்டம் மண்ணுல இருந்து எடுக்கப்படுது, அது மண்ணா தான் நிக்குது. அப்ப மண்ணுடைய குணம் வந்து அதுல இருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு, உலகத்துல எல்லாமே முடிஞ்ச பிறகு போய் அவர்ல தான் ஒடுங்கணும். சரியா? அதனால இந்த உலகத்துல இருக்கிற இருப்புகள் எல்லாமே, உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தையும் அவரோட அடையாளம் காணப்படுகிறது. வானத்தை பார்த்தோம்னா வானத்தை படைச்சது கிருஷ்ணர், கடவுள். பூமியை பார்க்கிறோம், உலகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட அடையாளம் படுத்துறோம். மண் பானை மண்ணோட அடையாளப்படுத்தப்படுகிறது. மண்பானை மண்ணோட அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி. அப்ப மனிதர்கள் மனிதர்கள் தாங்கள் வாழும் பூமியின் மேல் தங்கள் அடிகளை நம்ம வந்து பூமியில நம்ம வாழற இந்த பூமி மேல கால் வைக்காம வாழ முடியுமா? காலை வச்சுதான் வாழணும். பூமியை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை. பூமியை சாராமல் நம்ம வாழ்க்கை கிடையாது. அதுதான் இங்க சொல்லப்படுது. இப்ப அதை வந்து விளக்குறாரு. பரமபுருஷரை அடையாளம் காண்பதில் வேத மந்திரங்கள் ஒரே அபிப்பிராயம் கொண்டுள்ளன என்பதில் சிறிது சந்தேகம் இருக்கக்கூடும். சில மந்திரங்கள் இந்திரோ யாத்தோ வசித்தஸ்ய ராஜா, இந்திரன் அசைவன அசையாதன ஆகிய ஜீவன்களுக்கெல்லாம் அரசனாவான், ரிக்வேதம் சொல்லுது என்றும், சில மந்திரங்கள் அக்னிர் மூர்த்தாதிவ, அக்னி ஸ்வர்க்கங்களின் தலைவராவார் என்றும், வேறு மந்திரங்கள் வேறு மூர்த்திகளை பரமன் என்றும் குறிப்பிடுகின்றன. ஆனால் வேதங்கள் பல தெய்வ நம்பிக்கைகளை ஆதரிப்பதாக காணப்படக்கூடும். வேதங்கள்லாம் ஒரு ஒரு தேவனையும் புகழுது. இந்திரன் தான் எல்லான்னு ஒரு வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல அக்னி தான் எல்லான்னு ஒரு வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல சிவபெருமான் எல்லாம். இன்னொரு இடத்துல பிள்ளையார் தான். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறோம், பிள்ளையார் சுழி போடுறோம், ஆனால் பிள்ளையார் தான். அப்படி ஒவ்வொரு வேதங்களும் ஒரு ஒரு தெய்வங்களை முழுமையாக முதன்மையாக பரமனாக சொல்லுது. ஏன் சொல்லுது பார்க்கலாம். இச்சந்தேகத்திற்கு விலையளிக்கும் வகையில் வேதங்கள் இஸ்லோகத்தில் பின்வருமாறு விளக்குகின்றன. அதுக்கு விளக்கம் கொடுக்குது வேதமே. பிரபஞ்ச சிருஷ்டிக்கு மூல காரணமாக ஒருவர் தான் இருக்க முடியும். பிரம்மம் ஒக்கட்டே ஒருவர் தான் இருக்க முடியும். அவர் பிரம்மன் அல்லது பிருகத், மிக பெரியவர் என்று அழைக்கப்படுகிறார். வேதமே அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்லுது. அவர் சிருஷ்டி முழுவதிலும் வியாபித்திருப்பவராகவும் சிருஷ்டிக்கு அடிப்படையாகவும் உள்ள ஒரே உண்மையாவார். இந்திரன் அல்லது அக்னியை போன்ற எல்லைக்குட்பட்ட எந்த மூர்த்தியாலும் இணையற்ற இந்த பாத்திரத்தை நிரப்ப முடியாது. இந்திரனோ அக்னியோ இந்த நிலைக்கு வர முடியாது. சுருதிகளும் இத்தகைய ஒரே கருத்தை ஆமோதிக்கும் அளவிற்கு அவ்வளவு அறியாமைக்கு உட்பட்டவையாக இருக்காது. அப்போ வேதங்கள் தானே சொல்லுது, இந்த பக்கம் பிரம்மா கடவுள், அந்த பக்கம் அக்னி கடவுள்னு நிறைய 33 கோடி தேவி தேவர்கள்ல ஒரு ஒரு வேதமும் ஒரு ஒரு இடத்துல இவங்க தான் முக்கியம் அப்படின்னு காட்டுது. உண்மைதான் அது. ஆனா இந்த சுருத்திகள், இந்த வேதங்கள் அறியாமையில இருக்கிறாங்களா என்ன இப்படி சொல்றாங்களே? துவயி என்னும் சொல்லால் இங்கு சுட்டி காட்டப்படுவது போல் பகவான் விஷ்ணு ஒருவரே பரம்பிரம்மன் ஆவார். வேதங்கள் இப்ப ஒத்துக்குது, நீ மட்டும்தான் பரபிரம்மன். இந்திரனும் மற்ற தேவர்களும் பல்வேறு வழிகளில் போற்றப்படக்கூடும். ஆனால் பகவான் விஷ்ணுவால் அளிக்கப்பட்ட சக்திகள் மட்டுமே அவர்களிடம் உள்ளன. அங்க நாம பார்க்க வேண்டியது என்ன? பகவான் கொடுத்த சக்திகள். அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்திரன் மற்றும் அக்னி உட்பட கண்களாலும் செவிகளாலும் மற்ற புலன்களாலும் உணர்ந்தறியக்கூடிய மற்ற அனைத்துமே, அதாவது இவ்வுலகம் முழுவதுமே ஒரே பரபிரம்மனான பரமபுருஷருடன் எல்லா வகையிலும் ஒத்தாக உள்ளது. ஒருத்தர் தான் பரபிரம்மன். அவரோட எல்லாமே ஒத்து போகுது பாருங்க. பரமபுருஷர் பிரகத், மிகப்பெரியவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் எஞ்சி இருக்கும் இறுதி பொருளாகும். கடைசி இல்ல எது நிக்குது? மகாவிஷ்ணு தான் நிற்பர். இந்த உலகம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரே ஒருத்தர் தான் நிற்பர். அவர் முழுமுதற் கடவுள். ஏனெனில் எஞ்சி இருக்கும் இறுதி பொருள் ஆவார். அவசேஷ சிருஷ்டியின் போது அனைத்தும் பகவானிடமிருந்து விரிவடைகின்றது. அழிவின் போது அனைத்தும் அவருள் ஒடுங்கி விடுகின்றன. பௌதிக தோற்றத்திற்கு முன்னும் பின்னும் அவரே முதற் காரணமாக உபாதான அவர்தான் எல்லா காரணத்துக்கு காரணம். எண்ணற்ற தோற்றங்கள் பரமபுருஷரிடமிருந்து வெளிப்பட்ட போதிலும் அவர் என்றென்றும் மாறாமலேயே இருக்கிறார். என்னைக்கும் அவர் மாறுறது கிடையாது. இக்கருத்துக்கள் சுருதிகள் இங்கு அவிக்ருதாத் என்ற சொல்லால் சொல்லுது. அவர் மாற மாட்டார். அதனால ஒரே பரபிரம்மன் தான் மகாவிஷ்ணு, அவரே தான்.
மிருத்திவா மண்ணின் விஷயத்தில் உள்ளது போல. மண்ணை பத்தி பேசணும் இல்லையா, மண்ணுல இருந்து பானை வந்தது இல்ல அது என்ற சொற்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் உதா உதாலகரால் அவரது மகனான ஸ்வேதகேதுவுடன் பேசப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஒப்புமையை குறிப்பிடுகிறது. ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல ஒரு முனிவர், அந்த முனிவருடைய மகன் ஸ்வேதகேது சொல்றார், வாசாரம்பணம் விகார நாம தேயம் மிருத்திகேதி ஏவ சத்தியம். ஜட உலக பொருட்கள் வெறும் பெயர்களாக மட்டுமே உள்ளன. ஆனால் முதற் காரணமாக இருப்பதே, அதாவது எதிலிருந்து பாத்திரங்கள் செய்யப்படுகின்றனவோ அந்த மண்ணே உண்மையில் நிஜமானதாகும். எது நிஜம்? பாத்திரம் எதுல இருந்து வருதோ அதான் நிஜம். மண் கட்டிதான் பல்வேறு பாத்திரங்கள், சிலைகள் முதலியவருக்கு முதற் காரணமாக இருக்கிறது. களிமண் தான் மற்றதுக்கெல்லாம் முதற் காரணமா இருக்கு. ஆனால் அந்த மண்ணின் நிலை எப்பொழுதும் மாறாமலே இருக்கு. மண் என்னைக்கும் மாறது கிடையாது. கடைசியில் பாத்திரங்களும் மற்ற பொருட்களும் உடைந்து அவற்றின் உண்மையான மண்ணின் தன்மைக்கே திரும்புகிறது. மண்ணு திரும்பியும் உடைஞ்சு போச்சுன்னா, பானை உடைஞ்சு போச்சுன்னா திரும்பியும் மண்ணா தான் மாறுது. அது போலவே பரமபுருஷரானவர் முதல் காரணத்தின் மொத்தமாவார். அதான் மொத்தமா இருக்கிறார். எனினும் இவர் மாற்றங்களால் என்றென்றும் தொடப்படாமலேயே இருக்கிறார். பரமபுருஷர் மாற்றங்களுக்கு உட்பட்டவர் இல்ல. அவருடைய இப்ப மண்ணு உதாரணம் நம்ம எடுத்தோம்னா, அப்ப கடவுள் மண்ணா அப்படின்றது இல்ல. அவர்கிட்ட இருக்கிற பௌதிக சக்தி தான் இதெல்லாம் உருவாக்குது. அவர் என்னைக்கும் அவர் மாறாமலே இருக்கிறார். இதுவே சர்வம் கலவிதம் பிரம்மம். இந்த அனைத்தும் பிரம்மமயம், எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. இக்கூற்றின் பொருளாகும். சிறந்த பக்தனான கஜேந்திரன் இந்த மர்மத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டு பின்வருமாறு பிரார்த்திக்கிறான். கஜேந்திர மோட்சத்துல ஏற்கனவே இந்த பிரார்த்தனையை நம்ம பார்த்துட்டோம். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய. அதாவது அகில காரணாய, அந்த அகில உலகத்துக்கு காரணம் நீதான். நிஷ்காரணாய அத்புத காரணாய, அனைத்து சிருஷ்டிக்கும் மூல காரணமான தங்களுக்கு மீண்டும் எனது வணக்கங்கள். அனைத்து காரணங்களுக்கும் தாங்கள் நினைத்தற்கரிய காரணமாகும். ஆனால் உமக்கோ வேற எந்த காரணமும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு, ஆனா இவருக்கு ஒரு மூலம் கிடையாது. மூலமே இல்லாதவர் அப்படின்ட்டு பாகவதத்துல கஜேந்திரன் பிரார்த்திக்கிறார். ஜட இயற்கைய பிரகிருத்தின்னு சொல்றோம். ஜட இயற்கைய சிருஷ்டியின் முதல் காரணம் என்று மேலை நாட்டு விஞ்ஞானத்திலும் வேதங்களிலும் அடிக்கடி கருதப்படுகிறது. அப்ப இதுக்கு உதாரணத்தை பிரபுபாத் சொல்லும்போது, அரிசியில தேள் இருக்கும். எப்படி வருது அரிசியில தேள்? தேள் போய் அங்க முட்டை வைக்குது, அதனால அரிசியில இருந்து தேள் வருது. ஆனா சிருஷ்டிக்கு யார் மூலம்? சிருஷ்டிக்கு யாரு தலைவன்? அதுதான் தெரிஞ்சுக்கணும். மேலை நாட்டுல இல்ல வேதங்கள்ல சொல்றாங்க, பிரகிருதி தான் இந்த ஜட இயற்கை தான் சிருஷ்டிக்கு காரணம். பரமபுருஷரே முடிவான காரணம் என்ற உயர்ந்த உண்மைக்கு இது முரணாகாது. ஏனெனில் பிரகிருதி அவரது சக்தி ஆகும். இயற்கை கிருஷ்ணருடைய சக்தி. மேலும் அது மாறக்கூடியதாகும். பிரகிருதி மாறக்கூடியது, பகவான் மாற மாட்டாரு. இப்ப இத பிரகிருத்தினா இயற்கை. இயற்கையை பத்தி கிருஷ்ணர் பாகவதத்துல சொல்றார். பிரகிருதி யஷ்யோ பாதானாம் ஆதார புருஷ பரஹ சத்தோ அபியவிக்யஜ்ஞஹ காலோ பிரம்ம தத் த்ரிதயம் திவ் அகம். ஜட பிரபஞ்சம் பிரகிருத்தியை அதன் மூலப்பொருட்களாகவும் முடிவான நிலையாகவும் கொண்டுள்ளதால் அது உண்மையானதாகும். ஜட சக்தின்றது பொய் கிடையாது, உண்மைதான். பகவான் மகாவிஷ்ணுவானவர் கால சக்தியினால் தோற்றத்திற்கு வரும் இயற்கையின் ஓய்வெடுக்கும் இடமாகும். இயற்கை எங்க போய் ஓய்வெடுக்குது? பகவானுடைய மகாவிஷ்ணுனுடைய வயிற்றுல. இவ்வாறாக இயற்கையும் சர்வ வல்லமை படைத்த விஷ்ணுவும் காலமும் பரபிரம்மனும் ஆகிய எண்ணிலிருந்து வேறுபட்டவை அல்ல. இதெல்லாம் என்ன இருந்து வேறுபட்டவை கிடையாது. பிரகிருதி மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனால் அதன் பெருமானாகிய பரமபுருஷனோ மாறுவதே இல்லை. பிரகிருதி பரமபுருஷனின் புற சக்தி ஆகும். ஆனால் அவருடைய அந்தரங்க சக்தி என்று மற்றொரு சக்தி உண்டு. அது அவரிடம் இருந்து எந்த விதத்திலும் வேறுபட்டதல்ல. ஸ்வரூப பூதர், அது என்னைக்கும் வேறுபடாது. பகவானை போலவே அவரது அந்தரங்க சக்தியும் ஒருபோதும் மாற்றத்திற்கு உட்படாது. அந்தரங்க சக்தி ஒரு நாளும் மாறாது. எனவேதான் வேத மந்திரங்களும் மனித குலத்தின் நன்மைக்காக அவற்றை பரப்பும் ரிஷிகளும் தங்களுடைய கவனத்தை முக்கியமாக பரமபுருஷரிடம் அர்ப்பணிக்கின்றனர்.
நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் நம்ம வந்து பிரம்மனை வணங்கக்கூடாதுன்னா, இந்த இயற்கை, ஜட இயற்கை இதெல்லாம் வந்து பகவானுடைய சக்தி தான். அது வெளிப்புற சக்தி இல்ல, மாற்றம் அடையக்கூடியது. மாயா சக்தி. மாயை ஏன் வணங்கக்கூடாது? அது மாறக்கூடியது. ஆனா அந்தரங்க சக்தி மாறாதது. அதனால தான் ரிஷி முனிவர்கள்லாம் அவரை பகவானை வணங்குறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வேத முனிவர்கள் தங்களுடைய மனம், வாக்கு ஆகியவற்றின் நடவடிக்கைகளை, அதாவது அவர்களது வார்த்தைகளின் உள்ளார்த்தங்களையும் வெளிப்படையான அர்த்தங்களையும் அபிதாவிருத்தி முதலில் பகவானிடம் அர்ப்பணிக்கின்றனர். ஏன்னா பகவான் மாறாதவர். இரண்டாவதாகத்தான் அவர்கள் பிரகிருதியின் உருமாற்றங்களான இந்திரன் முதலான தேவர்களிடம் அர்ப்பணிக்கின்றனர். தேவன் போன்ற இந்திரன்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க எல்லாம் மாறிடுவாங்க. அவங்கள சிருஷ்டி பண்றது, அவங்கள நியமிக்கிறதே பரம்பொருள் மகாவிஷ்ணு தான். அதனால அவர்கிட்ட தான் நம்மை அர்ப்பணிக்க முடியும், அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி மண்ணின் மேலோ அல்லது கல்லின் மேலோ தன் கால்களை வைப்பவன் பூமியின் பரப்பை தொடத் தவறுவதில்லையோ, அப்படியே ஜட உற்பத்தி என்ற வட்டத்திற்குள் வேதங்களால் விவாதிக்கப்படும் அனைத்தும் பரபிரம்மனுக்கு தொடர்புடையவாகவே இருக்கும். நீ இந்திரனை நீங்க புகழ்ந்து பேசினாலும் சரி, அக்னியை புகழ்ந்து பேசினா அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அதுல அவங்கெல்லாம் யாரால படைக்கப்பட்டவங்க? யார்கிட்ட இருந்து வந்தாங்க? அப்போ பகவானோட அவங்களுக்கு தொடர்பு உண்டு. பௌதிக இலக்கியம் கண்ணுக்கு புலப்படும் குறைவுடைய பொருட்களை மட்டுமே விவரிக்கின்றது. பௌதிகமா ஒரு விஷயத்த பேசுறோம், இந்த ஆராய்ச்சி பண்றாங்கல்ல மக்கள், செடி, பூ, காய் எல்லாத்துலயும் ஆராய்ச்சி நடக்குது. அதெல்லாம் வந்து பௌதிகத்தை மட்டும்தான் சொல்லுது. பரம்பிரம்மனுடன் அவற்றுக்கான சம்பந்தத்தை விட்டு விடுகின்றது. பரபிரம்மனால தான் இந்த பௌதிகமே இருக்கு. அதை அவங்க மறந்துடுறாங்க. ஆனால் வேதங்கள் தங்களுடைய பூர்ணமான பார்வையை எப்பொழுதும் பரமனின் மீது மட்டுமே குவிய செய்கின்றது. வேதங்கள்லாம் எல்லாம் பகவான் மேல, பரமனின் மீது பார்வையை வைக்கின்றது. ஸ்மிருதி கேத்தி ஏவ சத்தியம் மற்றும் சர்வம் கலவ் இதம் பிரம்மன், இதம் பிரம்ம என்ற கூற்றுகளில் சாந்தோக்கிய உபனிஷத் ஊர்ஜிதப்படுத்துவது போல அனைத்தும் பிரம்மனையே சார்ந்ததாக காணப்படும் போது உண்மை சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு பார்க்கும்போது தான் உண்மை புரிந்து கொள்ளப்படுகிறது. பிரம்மன் மட்டுமே நிஜம். உலகில் நாம் காணும் எதுவும் உண்மை இல்லை என்பதால் அல்ல. நாம பார்க்கறதெல்லாம் உண்மைதான். நிரந்தரம் இல்லாதது, மாற்றத்துக்கு உட்பட்டது. மாயவாதிகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மாயவாதிகள்லாம் இது பொய்ன்னு சொல்றாங்க. பொய் கிடையாது. நம்ம பார்க்கறதெல்லாம் இருக்கு. அது உருமாறும், அது மாறிவிடும், அது போய் அழிந்து விடும், அதனுடைய ஒரிஜினலுக்கு போயிடும். நம்ம சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த சரீரத்தை விட்டு ஜீவராசி போனதுக்கு அப்புறம் இந்த சரீரம் போய் மண்ணு போய் மண்ணில் கலக்கும், தண்ணி போய் தண்ணியில கலக்கும், நெருப்பு போய் நெருப்புல கலக்கும், காற்று போய் காற்றுல கலக்கும், ஆகாயம் ஆகாயத்துல கலக்கும். இது நடக்கும். இந்த உடல் வந்து இது ஆயிடும், என்ன சொல்றோம், உருமாறி போயிடும். உருமாறின உடனே என்ன ஆகும்? அதனுடைய இயற்கை நிலை முதல்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கு போயிடும். அதனால மாறாக பிரம்மன் அனைத்திற்கும் பூர்ணமான இறுதி காரணம். இந்த உலகத்துல காண்றதெல்லாம் நம்ம வந்து உண்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது, நிரந்தரம் இல்லைன்றத சொல்லணும். இறுதி காரணம் வந்து பிரம்மன் தான். இவ்வாறாக மிருத்திகேத்தி ஏவ சத்தியம் என்ற வாக்கியத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது போல் சத்தியம் என்ற சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராயிலே வேறொரு இடத்தில் முதல் காரணம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. சத்தியம் அப்படின்றது முழுமுதற் கடவுளாய் கிருஷ்ணர் தான். யத் உபாதாய பூர்வ வஸ்து பாவோ விகுருதே பரம் ஆதிரந்தோ யதா யஸ்ய தத் சத்தியம் அபீதீயதே. முக்கியமான கூட்டு பொருளை கொண்டுள்ள ஒரு ஜடப்பொருள் உருமாற்றத்தின் மூலம் மற்றொரு ஜடப்பொருளை உண்டாக்குகிறது. இவ்விதமாக படைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் மற்றொரு படைக்கப்பட்டுள்ள பொருளுக்கு காரணமாகவும் அடிப்படையாகவும் ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட பொருளை உண்மை என்று அழைக்கலாம், ஏனெனில் அது காரணத்தையும் மூல நிலையையும் கொண்டதாக வேறொரு பொருளை ஆதாரத்தன்மையை கொண்டதாக உள்ளது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அப்பதான் இது புரிஞ்சுக்க முடியும். இந்த பௌதிக உலகத்துல ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருளை தயாரிக்கிறோம். நம்ம நூலை கொண்டு சேலைய நெய்கிறோம். முதல் முதல் காரணம் நூல் தான். நூல்ல இருந்து பஞ்சு, பஞ்சுல இருந்து நூல்ல இருந்து சேலை வருதா? இன்னொரு உதாரணம், மண், கனிமங்கள் இதெல்லாம் வச்சு
மணல் இருக்கு இல்லையா, மணல் வேற என்னென்னோ கெமிக்கல்லாம் போட்டு, கெமிக்கல் கூட இயற்கையான பொருள் தான் போட்டு நம்ம சிமெண்ட் தயாரிக்கிறோம். சிமெண்ட்னு ஒரு பொருள். இப்போ இந்த உலகத்துல ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. சரியா? அப்ப ஒரு குறிப்பிட்ட பொருளை உண்மை என்று ஏனெனில் அது காரணத்தையும் மூல நிலையும் கொண்டதாக வேறொரு பொருளின் ஆதார தன்மை. அப்போ இப்ப இந்த மண் பாண்டமே கூட எடுத்துக்கலாம். பானை வருது, பானைக்கு வந்து எது ஆதாரம்? மண்ணு, களிமண். சரி, இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில ஒரு உருவமுடைய ஒரு தண்ணி வைக்கிற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தினுடைய மூலம் எது? ஸ்டீல் இல்லையா, இரும்பு. அது இரும்புன்றது அதனுடைய மூலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுபோல பிரபுபாதர் வந்து அடுத்து பிரம்மனை விவரிக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் பிரம்மன் என்ற சொல்லை கிருஷ்ணா புத்தகத்தில் பின்வருமாறு விளக்கி எழுதியிருக்கிறார். பிரம்மன் என்ற சொல் அனைத்திலும் பெரியதும் அனைத்தையும் பராமரிப்பதையும் சுட்டி காட்டுகிறது. எல்லாத்தை விட பெருசு, எல்லாத்தையும் பராமரிக்கிறது. அருவவாதிகள் ஆகாயத்தின் விஸ்தாரத்தினால் கவரப்படுகின்றனர். அருவவாதிகளுக்கு வானத்தை பாக்குறானுங்க, எல்லாம் பரவி இருக்கே ஆன்னு பொழக்கிறானுங்க வாய. ஆனால் அவர்களுடைய குறைமதியின் காரணத்தினால் கிருஷ்ணரின் பெருமையினால் அவர்கள் கவரப்படுவதில்லை. இதுல என்னன்னா, அவனுக்கு புத்தி கம்மி. ஆகாயத்தை பார்த்து வான பொழுக்கிறான், ஆனா அந்த ஆகாயத்தையே படைச்ச கிருஷ்ணரை பார்த்து அவனுங்க கவரப்படுவதில்லை. நம்முடைய அனுபவ வாழ்வில் கூட நாம் ஒரு மனிதனின் பெருமையால் கவரப்படுகிறோமே தவிர ஒரு பெரிய மலையின் அளவினால் அல்ல. நாம பாருங்க, மலை இருக்கு, ஒரு மனிதன் இருக்கிறான். மனிதனுடைய பெருமையினால கவரப்படுகிறோம், மலையை பார்த்து நம்ம கவரப்படுறது இல்லை. மலை இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. உண்மையில் பிரம்மன் என்ற சொல் கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும். பிரம்மன் அப்படின்றது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். எனவேதான் அர்ஜுனன் பகவத்கீதையில் பரபிரம்மன் பரம்தாமம் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லையற்ற அறிவும் எல்லையற்ற சக்திகளும் எல்லையற்ற பலமும் எல்லையற்ற செல்வாக்கும் எல்லையற்ற அழகும் எல்லையற்ற துறவும் உள்ளதால் அவரே பரபிரம்மம் ஆவார். எனவே பிரம்மன் என்ற சொல்லை கிருஷ்ணருக்கு மட்டுமே உபயோகிக்க முடியும். அருவ பிரம்மமானது கிருஷ்ணரின் உன்னத உடலில் இருந்து வெளிப்படும் பிரகாசமாகும். எனவே கிருஷ்ணரே பரபிரம்மன் என்று அர்ஜுனன் உறுதி செய்கிறார். அனைத்தும் பிரம்மனையே சார்ந்துள்ளன, ஆனால் பிரம்மனோ கிருஷ்ணரை சார்ந்துள்ளது. எனவே கிருஷ்ணரே முடிவான பிரம்மன் அல்லது பரபிரம்மன் ஆவார். பௌதிக மூலப்பொருட்கள் கிருஷ்ணரின் கீழான சக்திகளாக கொள்ளப்படுகின்றது. ஏனெனில் அவற்றின் சேர்க்கையினால் பிரபஞ்ச தோற்றம் உருவெடுத்து கிருஷ்ணரால் பராமரிக்கப்பட்ட பின் அழிக்கப்பட்டு மீண்டும் கிருஷ்ணரின் சூட்சும சக்தியாக அவருடைய உடலுக்குள் ஒடுங்கி விடுகின்றது. எனவே தோற்றம் அழிவு ஆகிய இரண்டிற்கும் கிருஷ்ணரே காரணம். முடிஞ்சிடுச்சு, வந்தாச்சு. ஸ்ரீல ஸ்ரீதர கோஸ்வாமி பின்வருமாறு சுருக்கமான பிரார்த்தனையை செய்கிறார். இதே பிரார்த்தனையை பின்னாடி ஸ்ரீதர கோஸ்வாமி சொல்றார். தருஹின வக்னி ரவீந்திர முகாமரா ஜகத் இதம் நபவேத் பிரதக் உத்திதம் பகுமுகைர் அபிமந்திரகனைர் அஜஸ் துவம் உருமூர்த்திர் அதோ வினிகத்யசே. சிவன், அக்னி, சூரியன், இந்திரன் முதலான தேவர்களும் உண்மையில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் உங்கள் அனுமதியின்றி சுதந்திரமாக தோன்றுவதில்லை. வேத மந்திரங்கள் வெவ்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து பேசுகின்றன என்றாலும் அவை எண்ணற்ற ரூபங்களில் தோன்றும் பிறப்பற்ற பகவான் ஆகிய உங்களை பற்றியே பேசுகின்றது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம். பாடம் முடிஞ்சிடுச்சு. 15 வரைக்கும் நடத்தியிருக்கேன். மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். 50 ஸ்லோகம் இருக்கு, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிக்கலாம். இதுல ஏன்னா கேள்விகள் நிறைய எழுதியிருக்கேன், அவங்களுக்கு படிச்சு வர்றதுக்கு சரியா இருக்கும். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாஜி அந்த துருவலோக ஸ்ரோதாயி விஷ்ணுக்கு பார்க்கடல் எல்லாம் போயிரும் மாஜி. துருவலோகம் ஸ்ரீ ஸ்ரோதாயி விஷ்ணுக்கு பார்க்கடல் இதுவுமே போயிருங்களா? காந்தாய் விஷ்ணுக்குள்ள உலகம் ஒடுக்கப்படும் போது அங்க போயிடுமான்னு கேக்குறீங்களா? ஆமா மாதாஜி, ஆமா மாதாஜி. அதாவது இந்த பௌதீக உலகம் தான் ஒடுக்கப்படும், துருவன் இருக்கிறது ஆன்மீக உலகம், ஆனால் ஒடுக்கப்படாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப துருவனுக்கு வந்து பகவான் என்ன சொன்னாரு, கொஞ்ச நாள் நீ அரசாளணும்னு ஆசைப்பட்டார்ல,
அவருக்கு வைகுந்த பதவி கொடுத்துட்டாரு. அந்த வைகுந்தம் பௌதிக உலகத்துல இருக்கு. பௌதிக உலகம்லாம் போய் பகவான் உள்ள அடங்கும் போது அது ஆன்மீக உலகத்துல இருக்கும். எல்லாமே ஆன்மீக உலகம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி மட்டும் பௌதிகமா இருக்கு. பௌதிகம்லாம் போயிடுச்சுன்னா அங்க ஆன்மீகமாகிய அந்த துருவலோகம்ன்றது ஆன்மீக உலகம் தான். நான் படிச்ச வரைக்கும் துருவலோகம் வந்து அழியாத லோகம், ஒடுங்காத லோகம், ஒடுங்காது போய் பகவான்ல போய் மறைஞ்சிரும்ல, அது ஆகாது துருவனுக்கு. பார்க்கடல் மாதாஜி, சோதாய் விஷ்ணுங்கிற பார்க்கடல்ல அப்ப அதே மாதிரிதான், இதே இதே தத்துவம் தான் அதுக்கும் அப்ளை ஆகும். இப்போ இங்க பௌதிக உலகத்துல இருக்கிற ஆன்மீக உலகங்கள், மாயப்பூர், பிருந்தாவன், இந்த மாதிரி சொல்றோம்ல, இதெல்லாம் சின்ன சின்ன ஆன்மீக உலகங்கள். இந்த உலகங்களும் வந்து அழியாது, அங்க போய் ஒரிஜினல்ல நிற்கும். எல்லாமே ஒரிஜினல் தான். பகவானுடைய இந்த பௌதிகமான விஷயங்கள்லாம் பகவானுக்குள்ள போய் ஒடுங்கும். அந்த ஒடுக்கம் நடக்காது. இவங்கெல்லாம் அந்த இப்போ மாயாப்பூர்னா மாயாப்பூர் ஒரிஜினல் மேல இருக்கிற வைகுண்டத்துல இருக்கிற மாயாப்பூர்ல போய் சேர்ந்துரும். பிருந்தாவன் அங்க போய் சேர்ந்துரும். அழியாது. அழியாதுன்னா அது மறையாது, கண்களை விட்டு மறையாது, இருக்கும். இந்திரலோகம், சந்திரலோகம், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பூமி, எத்தனை எல்லா 14 லோகம் எல்லாம் வந்து உள்ள ஒடுங்கிடும் மகாவிஷ்ணுனுடைய வயித்துல போய். அத மாதிரி ஒரு விஷயம் துருவலோகத்துக்கு நடக்காது. ஏன்னா அது வைகுண்ட உலகம். அது மாதிரி வைகுண்டம் எங்கெல்லாம் இருக்கும், பௌதிக உலகத்துல சின்ன சின்ன ஆபீஸ் வச்சிருக்காரு பகவான். அந்த ஆபீஸ்லாம் போவாது, அந்த ஆபீஸ்லாம் நிக்கும் அப்படியே. ஓகே மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. கனிமொழி மாதாஜி கேளுங்க. மாதாஜி, எல்லா ஸ்லோகமே உபனிஷத்து மாதிரி தானே மாதாஜி இருக்கு? இப்ப நீங்க படிச்சது கூட உபனிஷத் மாதிரியே தான் இருக்கு. ஒரு 2 ஸ்லோகம் தானே, ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகம் தான் உபனிஷத்தா? முதல் 2 ஸ்லோகங்கள் உபனிஷத்துக்கு சமமானவைன்னு சொல்றாங்க. உபனிஷத்துகள் மாதிரி தான். மத்ததெல்லாம் உபனிஷத்துகள் இல்லையானா அதுவும் உபனிஷத் தான். ஏன்னா வந்து அப்படிதான் கொஞ்சம் புரியும் போது அப்படிதான் இருக்கு மாதாஜி நடக்கும் ஏன்னா போது. ஸ்ருதிகள் தானே உபனிஷத்துகள் தான் பேசுது அத, வேதங்கள் தான் பேசுது அத. அதனால அதுவும் உபனிஷத் தான். முதல் 2 வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். மீதிலாம் யார் சொல்றது? வேதங்களே சொல்றாங்க. மீதிலாம் கண்டிப்பா உபனிஷத் தான். சுகதேவ கோஸ்வாமி சொல்றதும் உபனிஷத் தான் அப்படின்னு சொல்றாங்க. 14ல இருந்து 41 வரைக்கும் ஸ்ருதிசாரி கோபிகள் அவங்க பண்ற பிரார்த்தனை தான். ஆனா மாயையை வெல்லணுங்கிறதுக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. கண்டிப்பா. மாயையை ஆனா வெல்ல இது சொல்லி இங்க பாருங்க, ஸ்ருதிசாரி கோபிகள்னு நான் சொல்றேன். ஆஹ் இங்க ஸ்ருதிகள்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அங்க இங்க கொண்டாடல கோபிகளை, நான் சேர்த்துட்டேன். இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். அதுக்கு யாரும் ஆச்சாரியர்கள் ஒன்றும் சொல்லல. நானே ஒரு இதுல, ஏன்னா நம்ம படிச்சோம் இல்லையா, ராச நடனத்துல இதெல்லாம் படிச்சோம் நம்ம. இந்த ஸ்ருதிசாரி கோபிகளும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் இங்க சம்பந்தப்படுத்தினேன். அது இதுல ஒண்ணுமே சொல்லல, அதை பத்திலாம் சொல்லல. நான் யாரையாவது கேட்டுதான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். மாதாஜி, இப்ப பரபிரம்மத்தை உணர்றது வந்து மிக கடினம். ஆனா இத முன்னாடி முன்னோர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி பண்றாங்களா? இப்ப நம்ம நாம ஜபம் ஈஸி, பக்தி முறை ஈஸி, பகவான் அடையிறதா ஈஸி. பகவான் அடையிற முறையை அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணல. ஆனா அதுக்கு காரணம் காலத்துக்கு ஏத்த மாதிரி, யுகத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேறையா முறைகள் இருக்கா மாதாஜி? பரபிரமத்தை உணரணும் அப்படின்னா அது ரொம்ப கடினமானது இல்ல மாதாஜி? அதை ஏன் ஃபாலோ பண்றாங்க? ஈஸியா பகவான அடைய முயற்சி பண்ணலாம்ல? இப்ப நம்ம எதுனா இப்ப ஒரு ஒரு பௌதிக உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, சரியா? இப்போ நம்ம மக்கள்லாம், பொதுமக்கள்லாம் வந்து ஒரு தலைவலி வந்துச்சுன்னு வச்சுங்க. தலைவலி எதனால வருது? பசியால வரலாம். சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும், சிம்பிள் சொல்யூஷன். இல்லை தலைவலி ரொம்ப வெயிலில் போனீங்கன்னா வெயில் தாக்கி வரலாம், ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, குளிர்ச்சியான இடத்துல ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். இல்லை தலைக்குள்ள ஈரம் இருந்துச்சுன்னா சுக்கு போட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ நான் இதை சொன்னேன்னா மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஸ்கேனிங் எடுக்கணும். சில பேர் இப்படியே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஸ்கேனிங் பண்ணுவாங்க. ஒரு ஒரு 5000 செலவு பண்ண பிறகு அவங்க தலைவலி போயிடும்.
அப்போ அவங்க மாதாஜி அந்த இன்னொரு மாதிரி தடவை சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி. நான் திருப்பி சொல்ற கேளுங்க. இந்த உதாரணத்தை புரிஞ்ச பிறகுதான் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரும். இப்போ ஒரு சின்ன விஷயம் அது. சின்ன விஷயத்துக்கு சின்ன விஷயம். இப்போ நார்மலா இது ரொம்ப எளிமையானது. எளிமையான வழியை கடைபிடிங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபுபாதர் நமக்கெல்லாம் எளிமையா சொல்லி கொடுத்து சீக்கிரம் முன்னேறதுக்கு வழி காமிச்சிட்டாரு. ஆனா அந்த மாயாவாதிங்கெல்லாம் போனீங்கன்னா அவனுங்க என்னதான் பேசுறானுங்கன்னே புரியாதுங்க. நீங்க போய் பாருங்களேன் மாயாவாதிங்க கிட்ட. எத்தனையோ போயிட்டீங்கன்னா கஷ்டம்தான். மாயாவா- மாயாவாதிங்க கிட்ட போனீங்கன்னா அவனுங்க பேசி பேசி ஏதோ குழப்பி இது பண்ணி அதான் அது மாதிரி தான் பிரம்மன் பிரம்மன் அறிதல். அது அதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் தான். இப்படி சுலபமா இருக்கும்போது ஏன் அதுல போறாங்கன்னு கேக்குறாங்க கனிமொழி. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். தலைவலியை ஈஸியா வீட்டுல உட்காந்து சரி பண்ணிக்கலாம். அடங்குவோமா நம்ம? அவங்க ஆஸ்பத்திரியில போய் கப்பம் கட்டினாதான் அடங்குதுங்க. பசங்க கூட அப்படிதான் இருக்கு. சொன்னா கேட்கறது இல்ல. சளி ஜுரம் சின்ன சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி வேணாம், ஈஸியா கணப்படுத்திடலாம், ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட போதும். கேட்காதுங்க. கேட்கவே கேட்காதுங்க. ஏன்னா அது ஆஸ்பத்திரிக்கு போகணும், அந்த டாக்டரை பார்க்கணும், அவனுக்கு மொழி எழுதணும், அப்பதான் அடங்குவோம். அந்த மாதிரி சிலதெல்லாம் சிம்பிளா கிருஷ்ணரை பிடிச்சிக்கோ, இவர்தான் பரபிரம்மம், இவர்தான் மூலம், இதுதான் எல்லாமே சொல்லுதுன்னா புரியாது. மாயாவாதிகளுக்கெல்லாம் காம்ப்ளிகேட்டடா விஷயம் இருக்கணும். அவனுங்க பேசுறது யாருக்கும் புரியக்கூடாது. அப்படி இருந்தாதான் அது ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. அதனால இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ். கனிமொழி புரியுதா? எஸ் மாதாஜி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் முன்னாடி பக்தியா தெரியாதவங்க பூரா முன்னாடி இப்படித்தான் மாதாஜி ஓம் சொல்லிக்கிட்டே கண்ணை மூடுங்க அப்படின்றாங்க. எனக்கு கூட முன்னாடி இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பக்தி பிரபுபாதர் சொல்லி கொடுத்துதான் பக்தியே வந்தது இந்த புக்கை பக்தி படிச்சு. பக்தின்றது எளிமையானது, எளிமையா அடைஞ்சிடலாம். இந்த மாதிரி இந்த தத்துவம் அந்த தத்துவம் அது இது இப்படி அப்படின்னு குழப்பி அப்படிப்பட்ட குழப்பங்களுக்கும் வைஷ்ணவர்கள் பதில் சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி மாயாவாதிங்க வந்துச்சிங்கன்னா அதுங்களை எதிர்த்து நிக்கணும்ல. அதுக்குதான் இந்த வேத மூர்த்திகளின் பிரார்த்தனைகள். வா 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 உட்காரு. மணி, தான் சொல்றேன். நீங்களும் இப்ப சொன்னீங்கல்ல மாதாஜி, அந்த 12வது 13வது ஸ்லோகத்துக்கு ஆண்டாள் பாசுரத்துல ரிலேட்டடா சொன்னீங்க. கரெக்டா மாதாஜி? ஆண்டாள் பாசுரம் ஈஸியா இருந்துச்சு இருந்துச்சு, ரிலேட்டடா சொல்லும் புரிஞ்சுதா? போது. அந்த மாதிரி வேதங்கள் நின்னு பகவானை எழுப்புது. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சங்கீதா மாதாஜி சொல்லுங்க. சுருதிங்கிறது வேதங்கள்ல தான் குறிக்குதா மாதாஜி? ஆமா, சரி மாதாஜி, அதே டவுட்டா இருந்துச்சு. ஸ்ருதிகள் வேதங்கள் தான். ஓகே மாதாஜி. இதை நீங்க வீட்டுல போய் படிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும், கேள்விகளை பாருங்க. 16 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அது வரைக்கும் ஹரே கேள்விகள் கிருஷ்ணா அனுப்புறேன். மாதாஜி. நீங்க படிச்சுட்டு வாங்க. சுதா மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி நான் ஆர்னில இருந்து அமிர்தமாயி மாதாஜி. சரி மாதாஜி, தெரியுது. இத்தனை நாள் வந்து அன்மியூட் எடுக்கவே முடியல மாதாஜி. இன்னைக்குதான் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. ம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமா மாதாஜி. கேளுங்க. 3 நிலைகள்ல வந்து பகவானை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. அது பிரம்மம், பரமாத்மம், 3வது நிலை. பகவான். ஓகே மாதாஜி, ஓகே. பிரம்மன் பரமாத்மா பகவான். பகவானை நிலையை புரிஞ்சுக்கிறது தான் முழுமையானது. ஓகே. பிரம்மன்றது எங்கும் பரவி இருக்கும் நிலை. பரமாத்மான்றது ஒருத்தருடைய எல்லா ஜீவராசியும், ஒருத்தர் இல்ல, மனிதர் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறார். அதை உணர்றது. ஆனா முழுமையான உணர்தல் அவர் ஷியாமசுந்தர ரூபமாக கையில் புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு ஆன்மீக உலகத்துல விருந்தாவனத்துல கோலோக விருந்தாவனத்துல இருக்கிற கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். அவர் தான் பகவான். அது அதை உணர்தான் முழுமையாக அறிதல்னு அர்த்தம். இந்த 3 நிலைகள்ல அவர் உணரப்படுகிறார். அதுல முழுமையா அறியப்படுறது பகவான் நிலை தான் முழுமையா அடையப்படுறது, அறியப்படுறது. பிரம்மன் பரமாத்மாலாம் ஒரு பகுதி தான். முழுமையா அறியணும்னா அவரே கிருஷ்ணராக சியாமசுந்தராக புரிதல் தான் முழுமையான புரிதல். புரிஞ்சது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி.
பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த பாடத்துல? ஹா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புரியுதா? ஹரே கிருஷ்ணா. புரியுதா? மாதாஜி, இந்த பாடத்துல கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா நீங்க 10வது கேண்டா படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் பொதுவான கேள்வி ஒண்ணு கேட்கட்டுமா மாதாஜி? சரி, கேளுங்க. ஆஹ் இந்த பூரிக்கு போயிருக்கும் போது, பூரிக்கு போனா இன்னொரு ஜென்மம் இல்லைன்ட்டு அந்த புக்குன்னு படிச்ச மாதாஜி. பூரி ஜெகநாதர் புக் வாங்கிட்டு வந்த அங்க இருந்து அந்த பக்தி புருஷோத்தம் மகாராஜ் எழுதுனது. சோ அது வந்து நான் படிச்சேன். படிக்கும்போது எனக்கு அதுல பூரிக்கு யார் போறாங்களோ இன்னொரு ஜென்மம் இல்லைன்ட்டு இருந்துச்சு. அது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. எப்படி அது எல்லாருக்கும் நிறைய நம்ம சேர்ந்து. வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பாக்குறோம். ஒரு முறை ஜெகநாதரை ரதத்துல பார்த்தோம்னா மறுபிறவி கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட வாசல் வழியா நீங்க போனீங்கன்னா மறுஜென்மம் கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்புகளை அஹ், கிருஷ்ணர் கடவுள், முழுமுதற் கடவுள் எல்லாருக்குமே தராரு, எப்பவுமே தராரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் உனக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டேன், நீ போய் ஏறி ஏரோப்ளேன்ல உட்காரலன்னா எப்படி போறது? கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க கேட்ல. சரி, நீங்க வந்து ஃப்ளைட்ல போனீங்கன்னா இது இது புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம், பௌதிக உதாரணம், சரியா? நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு போய் போட்டீங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, போர்டிங் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னா கண்டிப்பா நீங்க இல்லாம ஏரோப்ளேன் எடுக்கவே மாட்டான். போர்டிங் பாஸ் கொடுத்துட்டா தேடுவான் அவன். ஏர்போர்ட் முழுக்க கூடுவாங்க. விஷ்ணுபிரியா, விஷ்ணுபிரியா நம்பர் 1, ஒரு முறை 2 முறைன்னு கூப்பிட்டுனே இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் கூப்பிடுவாங்க. விஷ்ணுபிரியா வரீங்களா இல்லையா, எங்க இருக்கிறீங்க, தேடு தேடு தேடுன்னு உங்க ஃபோனுக்கு ஃபோனா வரும். அடி அடி அடின்னு அடிப்பான். ஆனா நீங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போய் ஏர்போர்ட்ல ஏதோ ஒரு டாய்லெட்ல பட்டு தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான், பார்த்துட்டு ஃப்ளைட் எடுத்துருவான். நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க போர்டிங் பாஸே வாங்கிட்டீங்க, உங்களை தேடி அவன் தேடி தேடி பார்த்தான், நீங்க இல்லைன்னா போயிடுவான். அதேதான், உங்களுக்கு இதை போய் பூரி போயிட்டீங்க, ஆனா நீங்களே போகலன்னா எப்படி போக முடியும்? நம்மளுதுன்னு ஒரு முயற்சி இருக்குல்ல. போர்டிங் பாஸ் கையில் கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. யாரெல்லாம் தீட்சை பெற்று விட்டீர்களோ, யாரெல்லாம் 16 மாலைகள் ஜபிக்கிறீர்களோ, 4 விதிமுறைகளை கடைபிடிக்கிறீர்களோ, எல்லாம் கேரண்ட் கொடுத்தாச்சு கையில போர்டிங் பாஸ். நீங்க போய் ஏறி உக்காரலன்னா அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், நாம வந்து கடைசி வரைக்கும் நம் முயற்சியை செய்ய வேண்டும். நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னா, நான் ஒரு முறை பூரி போயிட்டேன், நான் போயிடுவேன், நான் இன்னைக்கு படுத்துன்னு தூங்குறேன், நான் சினிமா பார்க்குறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா எப்படி போவீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் என் விருப்பத்துக்கு ஆடுவேன் அப்படின்னா, போர்டிங் பாஸ் வாங்கினதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் அதில் போக போகிறேன், அதுக்குரிய என்னுடைய தகுதிகளை நான் எப்பவுமே இருக்கணும், எப்பவும் விருப்பப்படணும். அது பண்ணலன்னா, எனக்கு இந்த கேள்வி ரொம்ப இருக்கும். ஜெகநாதரை ஒரு முறை ரத யாத்திரையில பார்த்துட்டிங்கன்னா போதும், அதுக்கு தான் இந்த மக்கள்லாம் ஓடி ஓடி இந்த மாதிரி விஷயத்த ஓடி ஓடி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஜபமே பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு ஏரோப்ளேன் போயிடும். நம்மளுக்கு எல்லாம் அப்படிதான் கதை, நாம் எல்லா கதையும் அதே தான். நான் வந்து மாயப்பூரில் கூட உட்காந்துக்கலாம், இங்கேருந்து கூட என் உயிர் போகலாம். ஆனால் உள்ள இருக்கிற நான் வந்து பௌதிக பற்றிலே இருந்தேன்னா எப்படி போக முடியும் சொல்லுங்க? எனக்கு இந்த சிந்தனை அந்த சிந்தனை இதுல இருந்தேன்னா நான் போக முடியுமா? அவர் வந்து கூப்பிடுவாரு, விஷ்ணு தூதர்கள் வந்து ஏரோப்ளேன்ல வச்சு நிற்பாங்க, கீதா கோவிந்தா நீ மாயாப்பூர்ல இருந்து உயிரை விட்டுட்டம்மா வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்றேன், இல்ல இல்ல எனக்கு இந்திரனோட போய் நான் டான்ஸ் ஆடணும், இல்ல இல்ல நான் போய் கோவிந்தாஸ்ல வெரைட்டியா சாப்பிடணும், இல்ல இல்ல நான் இங்க போகணும், நான் அங்க போகணும் அப்படின்னா, சரிம்மா அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவா வாமா, டிக்கெட் எப்போ உனக்காக தான் காத்துனுக்குது, போயிடுவாங்க. நீங்க 14 லோகத்துல மேல போறியா, கீழே போறியா, இங்க போறியா, அங்க போறியா, எல்லாம் பார்த்துட்டு வா, ஆண்டு அனுபவிச்சுட்டு வா. அதுதானே கிருஷ்ணர் பண்ணின்னு இருக்கிறாரு. கிருஷ்ணர் நம்மளுக்காக காத்துன்னு இருக்கிறாரு, வாங்கம்மா வாங்க வாங்க. நாம தான் இல்லை, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு பணம் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு புள்ள வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு பெருமை வேணும், எனக்கு பதவி வேணும்.
நான் இதை பண்ணும், நான் அதை பண்ணும். அந்த அரசியல்வாதிகள், இந்த பௌதிகவாதிகளை நம்ம குறை சொல்றோம். ஆனா அவங்கள மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு பல விதமான ஜடப்பற்றுகள். இது மேல பற்று, அது மேல பற்று, எது மேல வேணாலும் பற்று. அதெல்லாம் விட்டோம்னா தான் போக முடியும். நல்ல கேள்வி. பதில் புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. யாருக்குன்னா பதில் புரியலன்னா திருப்பி கேட்டுருங்க. பதில் அருமையா இருக்கு மாதாஜி. பிரச்சாரத்துக்கு நல்ல நல்ல பதில். புரிஞ்சிடுச்சு. நீங்க டீச்சர் மாதாஜி, உங்களுக்கு புரிஞ்சிடும். மத்தவங்கள கேக்குறேன் நானு. நல்லா புரிஞ்சது மாதாஜி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மாதாஜி சூப்பர் எக்ஸ்பிளைன் மாதாஜி. இது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆமா. ரொம்ப ரொம்ப புரிஞ்சது மாதாஜி. இன்னொரு கொஸ்டின் மாதாஜி. நம்மளுக்கு நம்ம இப்ப எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சடனா ஒரு டக்குன்னு எதையாவது பார்க்கக்குள்ள சடனா அந்த ஆசை வந்து தோன்றிடுது மனசுக்குள்ளார. இல்ல இல்ல நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அடுத்த எண்ணமும் வருது. அப்ப அதை என்ன பதில் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நம்ம சம்பிரதாயத்துல ஆசையே இல்லாம இருக்கு சொல்ல, அந்த ஆசையை திசை திருப்ப சொல்றாங்க. இப்ப நம்ம ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம்ல, நம்ம மூத்த பக்தர்கள் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கிறோம் நம்ம. ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோமா, அதை வந்து பயன்படுத்து அப்படின்னு சொல்றார் ரூப கோஸ்வாமி. அதான் நம்ம சம்பிரதாயமே. அது பேரு யுக்த வைராக்கியம். ஒரு பூ பாக்குறீங்க, பார்த்த உடனே பெண்கள்ல வாங்கி அதை தலையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், அதுல ஒரு மாற்றத்தை வைக்கிறோம். அந்த பூ எடுத்து கிருஷ்ணருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தலையில வச்சுக்கிறோம். இத மாதிரி ஒரு ஒரு ஆசையையும் நம்ம திசை திருப்பணும். புரியுதா உங்களுக்கு? எல்லா ஆசையுமே, சாப்பிட்ற ஆசை, தூங்குற ஆசை, உடுத்துக்கிற ஆசை, படுத்துக்கிற ஆசை, எல்லா ஆசையும் கிருஷ்ணருக்காக மாத்தணும். அது முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசை இல்லாத நிலைக்கு போக முடியும். அப்ப என்ன ஆகும், கிருஷ்ணருக்காக செஞ்சு 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 ஒரு பாயிண்ட்ல நமக்காக இல்ல அவருக்காகன்னு மாறிடுவோம். உண்மையாகவே அவருக்காக நம்ம மாறும்போது நமக்கு வெற்றி. அது வரைக்கும் இதுவும் நல்ல நிலை கிடையாது, இதுவும் நல்ல நிலை கிடையாது. எனக்கு குலோப் ஜாமுன் ஆசை. நான் குலோப் ஜாமுன் செஞ்சு கிருஷ்ணருக்கு படைச்சு சாப்பிட்றேன். இப்போ இதுல நோக்கம், என் நோக்கம் தான் இருக்கு. எனக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், அதனால அதை செஞ்சு அவருக்கு படைச்சு நான் சாப்பிட்றேன். நான் குலோப் ஜாமுன் சாப்பிட்றனோ இல்லையோ, கிருஷ்ணருக்கு வைக்கிறேன் பாருங்க, கிருஷ்ணருக்கு சேவை செய்ய போறேன் பாருங்க, கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யறேன் பாருங்க. எந்த விருப்பத்தை நான் டோட்டலா மறந்துடுவேன். ஒரு ஒரு காலகட்டத்துல இப்படியே செஞ்சு 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 ஒரு கட்டத்துல நான் என்னை மறப்பேன், என்னுடைய விருப்பங்களை விட்டுருவேன். தானா விடும். அப்படியே கிராஜுவலா ஏறிட வேண்டியதுதான். அது வரைக்கும் இப்படி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு ஆறு கோஸ்வாமிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நீ பாத்தீங்கன்னா கோஸ்வாமிகள் சாப்பிடவே இல்லையே. வாரத்துல ஒரு நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆறு கோஸ்வாமிகள் வாரத்துல ஒரு நாள் ஏதோ அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாத. நம்ம இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்கிறோம். அதனால எந்த ஆசை இருந்தாலும் அதை அப்படி திசை திருப்பணும். அதுல எல்லாத்துலயும் கிருஷ்ண உணர்வுக்கே முக்கியத்துவம் தரணும். இந்த மாதிரி நீங்க இடைவிடாது செய்யும் போது இது டிட்டர்மெண்ட் சோல் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கொண்டு போயிடுவார். மாதாஜி இப்ப ஆரம்ப கட்டத்துலதான் இருக்கோம் நம்ம. ஆனா திடீர் நாளைக்கோ இல்ல இன்னைக்கு நைட்டோ இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எங்க போவோம் மாதாஜி? சொல்றோம் எங்க விட்டோமோ அங்க. இப்ப இந்த 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 பிறவில 40 மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்த பிறவில 41 இருந்து ஆரம்பிப்பீங்க. 100 மார்க் 100 படின்னு வச்சுங்களேன், நீங்க 40 படி ஏறிட்டீங்க, அடுத்த பிறவி 41ல இறங்குவீங்க. அப்ப திருப்பி இங்க பௌதிக உலகத்துக்கு வந்துட்டுதான் மறுபடியும் போகணும் இல்லைங்களா? அதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுகபோக பக்தி பண்ணோம்னா சொர்க்கத்துல போய் இறங்கிடுவீங்க. ஓகே மாதாஜி. நீங்க ஒரு ஏரோப்ளேன் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஏரோப்ளேன்ல நீங்க வந்து எரிபொருள் போடணும். ஆன்மீக உலகம் வரைக்கும் போறதுக்கு நீங்க 100% போட்டுருந்தீங்கன்னா அது நேரா எடுத்துன்னு போய் உங்களை ஆன்மீக உலகத்துல வைக்கும். நான் 40%னா இப்ப பூமிக்கு மேல இருக்கிற யக்ஷலோகத்துல போய் இறங்கிடுவீங்க. 60% இந்திரலோகம், ஜனலோகம், தப்பலோகம், அப்படி பிரம்மலோகம், அப்படி வேற வேற லோகம் இருக்குல்ல, அங்க இறக்கி விட்டுரும் உங்களை. அவ்வளவு தூரம் தான் நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க. பெட்ரோல் அவ்வளவுதான் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அது வரைக்கும் உங்களை அங்க கொண்டு போய் சேர்த்துரும். அங்க இருந்து மெதுவா, அது பேர் கிரம முக்தி. இப்போ பிரம்ம லோகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அது வந்து ஆன்மீக உலகம் மாதிரி தான் பிரம்மலோகம்.
பிரம்மா வாழ்நாள் படிச்சிருக்கோம்ல. அப்படியே அங்க உட்காந்து தவமா பண்ணி பண்ணி எத்தனை கோடி மாதாஜி கோடி கோடி ஹரே கோடி கிருஷ்ணா மாதாஜி. இருந்து பிரம்மா போவார்ல, அப்ப அவரோட போயிடுவோம். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இது வரைக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் என்ன மாதாஜி பண்றது? தெரியாத வயசுல பட்டிருப்போம்ல, அதெல்லாம் என்ன மாதாஜி பண்றது அதை அப்ப? பத்தியே கவலையே பட வேணாம். இன்னைக்கு நீங்க சரணாகதி எடுக்கணும். ஆஹ் அப்ப போனது வந்தது அதெல்லாம் கவலையே எடுத்துருங்க. அதை பத்தி நம்ம பத்தி நம்ம அதான் யோசிக்க மாதாஜி எனக்கு தோணும், எங்க சிக்ஷா குரு சொல்லுவாங்களா, ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு உயிரை விட்டா கூட அது சாப்பிடுறதுக்கு வந்துதான் ஆகணும் இப்ப பாரா. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு ஹரே நாமம் கிருஷ்ணா. சொல்றேன், பக்தி மட்டும் அதிகப்படுத்துங்க. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும், குரு பரம்பரையை திருப்திப்படுத்தும் விஷயங்களை மட்டும் அதிகப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குலோப் ஜாமுன் நான் சாப்பிடவே கூடாது, வைராக்கியமா இருப்பேன், நான் மூச்சே விட மாட்டேன், மூக்குல இது துணி கட்டிக்குவேன். மாயாவாதிகள்லாம் பண்றாங்க பாருங்க. பூச்சி போய் மூக்குல போய் பூச்சியெல்லாம் நான் சாவடிக்க போறேன், ஆனால் நான் மூக்குல துணி கட்டிக்கிறேன். அது மூச்சே விடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? அதெல்லாம் செய்யுங்க. ஆனா என்னுடைய பக்தியை நான் அதிகப்படுத்துறேன். குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க, பிரசாத குலோப் ஜாமுனே சாப்பிடுங்க. கடையில் வைக்கிறத வாங்கி சாப்பிடாதீங்க. எவனோ செய்கிறான், படைக்கிறானோ இல்லையோ, கடையில் வாங்கி படைச்சிக்கிறேன் அதுவும் வேணாம். நான் செய்கிறேன், செஞ்சு ஆஃபர் பண்ணுறேன், நான் சாப்பிட்றேன். இப்போ இது முதல் படி. ரெண்டாவது படி, உங்களுக்கு அது மேலே கிருஷ்ணனுக்கு வைக்கிறதே தான் யோசனையா இருக்குமே தவிர நான் சாப்பிடணுன்ற யோசனை வராமல் போயிடும் ஒரு காலகட்டத்தில். அந்த நிலைக்கு நம்மை உயர்த்த வேண்டும். அதுவும் இப்ப சரணாகதி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முழு சரணாகதி எடுத்துட்டு கிருஷ்ணருக்காகவே வாழ்ந்துருக்கிறீங்க. சின்ன சின்ன தப்பெல்லாம் கிருஷ்ணர் மன்னிச்சு தூக்கிடுவார். அதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நேர்மையா ஒரு பக்தன் இருந்துட்டான்னு வச்சுங்க, கிருஷ்ணருடைய விருப்பம், குரு பரம்பரையினுடைய விருப்பம் தவிர எனக்கு வேற விருப்பம் இருந்திருக்கலாம். அதை மன்னிப்பாரு சில பேர், சில நேரங்கள்ல பகவான் சின்ன சின்ன தவறுகள்லாம் பகவான் மன்னிச்சு போலான்னு கூட்டின்னு போயிடுவார். அதனால நான் சின்ன சின்ன தவறெல்லாம் மன்னிக்க போறாருன்ட்டு பெருசு பெருசா நான் பண்றது இல்ல, காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. அதை பத்தியே கவலைப்படாம உனக்கு தொண்டு செய்யறது தான் என்னுடைய கடமை. இதை வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன பண்ணாலும் இதை நான் செய்வேன்ற ஒரு உறுதியை மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம பண்ண மாட்டோம், வேற எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நமக்கு சுதந்திரம் கிடையாது, எதுக்குமே சுதந்திரம் கிடையாது. ஒரே ஒரு சுதந்திரம் இருக்கு, இந்த நிமிஷத்தை கிருஷ்ணருக்காக செலவிடுகிறாயா இல்ல உன்னுடைய புலனின்பத்துக்காக செலவிடுகிறாயா அப்படின்றதுல இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அதை மட்டும் எப்போதும் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னே சூஸ் பண்ணுங்க. புரியுதா? அதே பண்ணும்போது கிராஜுவலா தூக்கும் நம்மள. அதனால ஐயோ குலோப் ஜாமுன் சாப்பிட்டேனேன்னு பயப்படாதீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏன்னா ஹரே அப்படியே கிருஷ்ணா பயந்தோம்னா மாதாஜி. அதுவும் ஒரு ஒரு விதமான முக்தியை நோக்கி நம்ம முக்தி தான் வேணும்ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க இருந்தாலும் உன் நாமத்தை நான் சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் உன்னதான் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். படிப்படியா அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகள் தானாக எரிஞ்சு போயிடும், தானா போயிடும். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பட்டு புடவை தராங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கீஞ்சு போன ஒரு புடவை வச்சுங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா அதை தூக்கி போட்டுருவீங்கல்ல. ஒரு கீஞ்ச புடவை இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து அது போட்டுருங்கம்மா இதை கொடுக்குறேன் அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம். அது போலதான் கிருஷ்ண நாமத்துல இருக்கிற சுவையை ஆசை அதிக ஆசைப்பட்டோம்னு வச்சுங்க, குலோப் ஜாமுனுக்கான ஆசை தானே போயிடும். கிருஷ்ண நாமம் ரொம்ப இனிமையா இருக்கே அப்படின்றது போது யாரோ பக்கத்துல குலோப் ஜாமுன் வச்சா கூட அதை விட்டுட்டு நம்ம ஜபம் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி போயிடும் தானா. நான் உயர்ந்த சுவையை நாம் அனுபவிக்கும் போது தாழ்ந்த சுவைக்கான இச்சையை நம்ம தள்ள வேண்டியதே இல்லை, தானா போயிடும். புரியுதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. இல்லைங்க, நாம ரொம்ப பக்தி செய்யலைங்க, கடைசி நிமிஷத்துல பகவான் பேரை சொல்லிட்டா போய் சேர்ந்துருவோமான்னு கேக்குறேங்க. இதுக்காக ஒரு பகவான் கிளாஸ் எடுத்தேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் மாதாஜி, அந்த நாராயண ஸ்மிருதி. அது வந்து பெரும்பாலும் கடைசி நேரத்துல கிருஷ்ணரை நினைக்கிறதுன்றது வந்து சாத்தியமே கிடையாது. நீங்க வாழ்க்கை முழுக்க கிருஷ்ணரை சொன்னால் ஒழிய உங்களுக்கு வந்து அது சாத்தியம் கிடையாது. கிருஷ்ணர் நினைச்சு அப்படியே இப்ப
என்ன கஷ்டம் வருது, இப்போ நான் வந்து பெரிய நோயில இருக்கிறேன். பிரபுபாதர் ஒண்ணுமே இல்லை உடல்ல, ஆனா கிருஷ்ணர் நினைச்சார். ஏன்னா வாழ்க்கை முழுக்க கிருஷ்ணர் நினைச்சார், கடைசியிலயும் அவரால் நினைக்க முடிஞ்சது. இது சாமானியமானவர்களுக்கு சாத்தியமே கிடையாது. ஏமாந்து வந்துட்டா போய் சேர்ந்துடலாம். மாதாஜி ஏமாந்து கடைசி நேரத்துல பகவான் பேரை நம்ம சொல்லிட்டான்னா போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு கேட்கணும். நம்முடைய அப்படி இந்த கடவுளுடைய சட்டங்கள் வந்து அப்படி பிளைண்ட் கிடையாது மாதாஜி. நினைக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரம். இப்ப சொன்னனே அதே உதாரணம் தான். நீங்க வாழ்க்கை முழுக்க ஒரு ஜீவன் வந்து வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணுச்சோ அதைத்தான் விரும்பும். கடவுள் எப்போதும் அந்த விமானத்தோட காத்துன்னு இருக்கிறார். விஷ்ணு தூதர்கள்லாம் ஒரு ஜீவனுக்கும் நீ வா வா தயாரா, அவங்க நம்மளுக்கு கோஆபரேட்டிவா இருக்கிறாங்க. ஆனா நாம கடைசி நேரத்துல கிருஷ்ணருடைய பேரை சொன்னா கூட, ஒரு உதாரணம் சொல்றாங்க, அப்படியே விஷ்ணு தூதர்கள் ஒரு விமானத்துல உட்கார வச்சு கூட்டின்னு போவாங்களாம் நம்மள. சரியா? ஏன்னா நீங்க கிருஷ்ண நாராயணன் பேரை சொல்லிட்டீங்க, அதுக்காக விஷ்ணு தூதர்கள் கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது இது பாருங்க லண்டன் அப்படின்னா அங்கிருந்து டொப்புன்னு குளிச்சிடுவோம். இது பாருங்க அமெரிக்கா, எல்லா இந்தியர்கள்லாம் நீங்க அமெரிக்காவுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, இது பாருங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு எல்லாம் பாதி இறங்கிடும். இங்கிருந்து டெல்லி கல்கத்தா பாம்பே காமிச்சாலே எல்லாம் இறங்கிடும். நீங்களாம் இது சினிமாக்காரனு கூட போகணும்னு ஆசைப்பட்டீங்களே, சினிமாக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே, உலக அழகி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே, பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே, எல்லாம் காட்டுவாங்க. அப்ப அது அந்த ஜீவாத்மா அதே மயங்கி இறங்கிடும். ஏன்னா அது கிருஷ்ணர் பேரை சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போகும்போது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அது மாதிரி மயங்கி போயிடும். அது இங்கே அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுங்க மேல போவோம். இந்திரன் சந்திரன் இந்த மாதிரி வெவ்வேறு சொர்க்கலோகங்கள்லாம் காட்டுவாங்க. வாயை பழந்தோம்னா சரி போச்சு, இறங்கிடு, இது உனக்கு பிடிச்சிருக்கா இறங்கிடு. அதான் மாதாஜி டெஸ்ட். அப்ப அந்த பகவானை தான் அடையணும்ன்றது வந்து ஒவ்வொரு செல்லுலயே இறங்கணும். நம்ம மேற்போக்காதான் நம்ம பக்தி பண்றோம். இது இன்க்ளூடிங் மீ. நான் உங்களை சொல்ல, நான் என்ன வச்சுதான் பேசுறேன். இது பாடம் எனக்கு தான். அதனால இந்த மாதிரி ஆசைகள்லாம் படிப்படியா போட்டோம். அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், குரு பரம்பரையை நம்புறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு மாதாஜி, நம்ம முயற்சி இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கிருஷ்ணருடைய கருணை. அது யார் மேல எப்ப விழும்னு சொல்ல முடியாதான். ஆனா நமக்கு மூத்த பக்தர்கள் எனக்கு சொன்னது என்னன்னா, எனக்கு கிருபா சித்தி வந்துரும் அப்படின்னு நம்ம வந்து அலட்சியமா இருக்கக்கூடாது. அது பேர் கிருபா சித்தி. கருணை. சரி பாவம் இவங்க முயற்சி பண்ணாங்க, இல்ல முயற்சி பண்ணலைன்னா கூட, இப்ப ஒரு ஜீவன் முயற்சியே பண்ணலன்னா கூட சில ஜீவன்களுக்கு வந்து அது ஒரு லக். அதான் கிருப்பான்றாங்க. கருணைன்றது வந்து யார் மேல விழணும்ட்டே இல்லையா, அப்படியே விழுமா. அப்படி விழும்போது அவங்க பெறலாம். அது மாதிரி பக்தர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நாம வந்து முழுசா விரும்பணும் அங்க போறதுக்கு. ஷார்ட்கட் எல்லாம் உதவாது. மாதாஜி ஹரே கிருஷ்ணன். கேளுங்க. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நம்ம இப்ப ஒரு பரீட்சை எழுதுறோம் மாதாஜி, அந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறோம். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிரும். ஆனா நம்ம மனசுக்கு புத்திக்கு எல்லாத்துக்குமே தெரியுமில்ல மாதாஜி, நம்ம எத்தனை முறை செத்துருப்போம், எத்தனை முறை பிறந்திருப்போம். ஆனா இறக்கும் போது இந்த பரீட்சை நடக்கும், இதுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நம்ம மனசுலயே புத்திலயே அந்த இதுல எல்லாம் இருக்காதா மாதாஜி? அந்த ஞாபகம் எதுவுமே இருக்கும். இருக்கிற பக்தர்கள் நடந்ததேதான் நடக்க போகுது மறுபடியும். இல்ல ஆமா, நடக்கிறதே திருப்பி நடக்கும். திருப்பி பரீட்சை திருப்பி ஃபெயில், திருப்பி பரீட்சை திருப்பி ஃபெயில். அதுக்கு அப்புறம் இது பாருங்க, தீவிரமான பக்தைன்னு வச்சுக்கலாம். கனிமொழி தீவிரமான பக்தை. மாயப்பூருக்கு வராங்க, இங்க கோவிந்தாஸ் இருக்கும், அந்த கோவிந்தாஸ் இருக்கும், விதவிதமா கடைங்க இருக்கும். மாயப்பூர்ல கூட வந்து ஜபம் நிறைய பண்ணணும், கீர்த்தன் நிறைய பண்ணணும், கேட்கணும். ஆனா பெரும்பான்மையான பக்தர்கள் என்ன நிறைய நேரம் எதுல போகும் தெரியுமா? ஷாப்பிங்னு இறங்கிடுவாங்க, ஈட்டிங்னு இறங்கிடுவாங்க.
அப்படியே அவங்களே அறியாம அப்படியே தூக்கின்னு போய் திசை திருப்பிடும். அந்த மாதிரி மேல போகும்போதும் திசை திருப்பப்படுவோம். அதை சொல்றேன் நான் உங்களுக்கு. உங்களுடைய அதனால இது வந்து தன்னை உணர்தல் ரொம்ப வேணும் ஆன்மீக வாழ்க்கையில. அப்படி மேம்போக்கா இங்க போறது அங்க போறது. நான் நிறைய பக்தர்களை பார்ப்பேன், பக்தி அப்படியே என்ஜாயே பண்ணுவாங்க. பக்தி என்ஜாய் பண்றது இல்ல, உணர்ந்து செயல்படணும். வெறுமனே என்ஜாய் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதை கொடுத்துருவாரு கிருஷ்ணர். சரி இப்போ கந்தர்வர்களோட சேர்ந்து ஆட்டம் போடுன்னுவாங்க. இந்த அதாவது பகவானுக்கு முன்னாடி நடனம் ஆடுறதுல எனக்கு வந்து பெண்களை விட்டுறலாம், ஆண்கள் கூட சொல்றேன். அப்படியே அதை ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க ஆரம்ப கட்டத்துல. ஓகே, ஆனா எப்பொழுதும் அதை நான் என்ஜாய் தான் பண்ணுவேன்ட்டு போற திசை நல்ல திசை கிடையாது. உனக்காக நான் கடுமையாக உழைப்பேன்னு எப்போ ஒரு ஜீவன் முடிவு பண்ணுதோ அப்பதான் கிருஷ்ணர் மனம் இறங்குவார். இதுக்கு நிஜமாவே வரணும்னு ஆசை, அதனால நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அதர்வைஸ் வந்து நாம் வந்து பல விஷயங்களால திசை திருப்பப்படுகிறோம். இதை பத்தி என்னுடைய குருதேவர் வந்து ரொம்ப அடிக்கடி 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 பேசுவார். அதனால்தான் நான் இப்படி பேச முடியுது. ஏன்னா திரும்ப திரும்ப பேசுவார், ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு, போறது கிருஷ்ணர்கிட்ட தான்ன்றத தெளிவாரு தெளிவாரு. இது மற்ற விஷயங்கள்ல திசை திரும்பாத, திசை திருப்புறது தான் வேலை மாயை. இது ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு எப்பவுமே சொல்றாரு. அதனாலதான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவார். இது செய்யாத அதை செய்யாதன்னு நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது. உங்க குரு மகாராஜர் வெறித்தனமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் இதான். ஏன்னா இலக்கை அடைய முடியாது. நல்ல மக்களா தான் இருக்கிறோம் எல்லாருமே. இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் பொதுவாகவே நல்ல மக்கள் தான். அப்ப நல்ல மக்களா திரும்பி வருவோம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு 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 வியாச பூஜையில ஒரு பக்தர் எழுதுறார். ஒரு குருவனுடைய வியாச பூஜையில ஒரு பக்தர் எழுதுறாரு, பிரபுபாதர் பக்கத்து பக்கம் புலனின்பம் வேண்டாம் புலனின்பம் வேண்டாம்னு எழுதுறாரு. பாருங்களேன், 10வது காண்டத்துல கூட எழுதுவார். முதல் காண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு 12வது காண்டம் வரைக்கும் புலனின்பம் வேண்டாம் புலனின்பம் வேண்டாம் அப்படின்னு எழுதுவாரு. நாங்க நினைச்சோம் இதெல்லாம் நாம தான் பக்தர் ஆயிட்டோமே, நாம மீட் ஈட்டிங் கிடையாது, காஃபி டீ கிடையாது, இது கிடையாது அது கிடையாது, நாம தான் பக்தர் ஆயிட்டோமே, இது அபக்தர்களுக்கு எழுதுறாரு பிரபுபாதர்ன்னு நினைச்சு நாங்க ஜாலியா இருந்தோம். அதனுடைய விளைவு இப்ப நாங்க வந்து சொர்க்கத்தில் மாட்டிக்கொண்டோம். இங்க எல்லாமே இருக்குது. எங்களுக்கு பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருக்கு, அழகான பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்க சோமபானத்தை குடிக்கிறோம், ஆனா கிருஷ்ணரை அடையவில்லை. இந்த உண்மை கசப்பா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு எழுதுறாங்க வியாசப்ப ஜாஃபரி. இதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ நாளைக்கு வகுப்பு கிடையாது, அதனால அடுத்த வாரம் சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துभ्यो வச்ச பதிதானம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். நன்றி. ஹரே கிருஷ்ணா.